நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. என்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். சான்றோர் மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கொடிகளே, இன்றைக்கு நாம பார்க்க போகிற பகுதி 49வது பதிகம். இது நமக்கு 53வது நிகழ்ச்சி. சிவராத்திரி நாளைக்கு இல்லையா? திருப்படை ஆட்சி இது தில்லை அருளியது. இது பழைய உரையில சிவோபாதி ஒழிதல், சிவ உபாதி ஒழிதல் அர்த்தம். சிவ உபாதி ஒழிதல் அப்படின்னு அதை சேர்க்கணும். இது நம்ம படித்த பகுதிகளிலேயே அது ஒரு வித்தியாசமான சிந்தனை. இது வரைக்கும் நம்ம படித்தது மாதிரி இல்லை. இது 8 பாட்டு தான். ஆனா அது ஆகாதுன்னா ஆகும்னு சில இடத்துல பொருள் வரும், சில இடத்துல ஆகாதுன்னே பொருள் வரும். இல்ல திருப்படை ஆட்சின்னா என்ன? படை ஏற்கனவே திருப்படை எழுச்சின்னு பிடிச்சோம். அது மாய படை, அப்புறம் அல்லல் படை, அப்படின்னு 2 படையை பத்தி படிச்சோம். 2 படை தான். இப்ப திருப்படை ஆட்சினா திருனா அது தெய்வத்தை குறிக்கும். திருப்படைனா தெய்வத்தினுடைய படை. இப்ப ராஜாக்களுடைய படை என்ன படை? ரத கஜ துரக பதாதிகள். அதுதான் அந்த பழைய காலத்துல ரத கஜ துரக பதாதிகள். ரதம்னா தேர்ப்படை, கஜம்னா யானைப்படை, துரகம்னா குதிரைப்படை, அப்புறம் காலாட்படை. பதாதினா பாதத்தை வைத்திருப்பவர்கள். அதான் பாதம் ஆனா ஓடுறது, ஓடிக்கிட்டே சண்டை போடுறது காலாட்படை. இந்த 4 படை தான். ஆனா இப்ப ரதப்படை கிடையாது. அதுக்கு முன்னாடி டேங்க் படம் வந்துருச்சு, அதை சப்ஸ்டியூட் பண்ணிச்சு. டேங்க் எல்லாம் ரதம் மாட்டேன். டேங்க் படை ஒரு 20 மைலுக்கு அடிப்பேன் இங்க இருந்து. சில டேங்க் 40 மைலுக்குள்ள அடிக்கும். அது டேங்க் படை. ரத கஜம்னு யானைப்படையும் கிடையாது. யானைப்படைக்கு பதிலா பெரிய பெரிய ராக்கெட்டுகள் மாதிரி கொண்டு வந்தேன். அப்புறம் குதிரைப்படைக்கு பார்த்தா ஜீப்புகள் நிறைய வந்துருச்சு. ஜீப்புகள்லாம் நிறைய போகும், யுத்தத்துக்கு ஜீப்புகள் நிறைய போகும். காலாட்படை இருக்கு, இன்ஃபென்ட்ரின்னு பேரு. இப்ப இன்ஃபென்ட்ரின்னு பேரு. இது தவிர இந்த 4 படை தான் எப்போதும் உள்ளது, அந்த காலத்துல இந்த காலத்துல. இப்ப முதல் உலக போர்ல தான் உளவுப்படைன்னு ஒண்ணு சேர்த்த, 5ஆம் படைன்னு சொல்றது. அது 5ஆம் படைன்னு உளவுப்படை. தமிழ்நாட்டுல ஒற்றர்கள் உண்டு, ஆனா அதை படையா சொல்ல மாட்டேன். ஒற்றர் படைன்னு சொல்றது இல்லை. ஒற்றர்கள் ஒற்றொட்டி தந்த பொருளெல்லாம் மற்றும் ஒரு ஒற்றினால் ஒற்றி குழல்னு வள்ளுவர் சொல்லுவார். ஒரு ஒற்றை நமக்கு ஒரு செய்தி கொண்டாந்து விட்டானா அது சரியா தப்பான்னு இன்னொரு ஒற்றனை வச்சு தேர்ந்துக்க. அவனவனும் ஒன்று சந்திக்கப்படாது. அப்படி வச்சு நீ தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சா நீ நடவடிக்கை எடுக்கணும்னு வள்ளுவர் சொல்லுவார். ஒற்றி தந்த பொருளெல்லாம் மற்றும் ஒரு ஒற்றினால் ஒற்றி குழல்னு சொல்ல. ஒற்றர்கள் இருந்தது, அது ஒரு குறிப்பிட்ட அளவில் அந்த ஒற்றர் படையினடை. இப்ப முதல் உலக போர்லதான் ஒற்றர் படைன்னு ஒரு படைய அது அனுப்பிச்சார். அதுக்கு பேரு 5ஆம் படைன்னு பேரு. ஏற்கனவே 4 படை தான் உள்ளது, இது 5ஆம் படை. 5ஆம் படைனா உளவுப்படை. சாதாரணம் நீங்க வாழ்க்கை வழக்கம் சொல்லுவேன், எவனாவது வேண்டாத கோல் சொல்றேன் கண்டுபிடிச்சு சொல்லி கொடுக்க வந்தாருன்னா டேய் 5ஆம் படைகளா அப்படிமா இங்க கேள்விப்பட்டிருக்கலாம். டேய் 5ஆம் படைகளா, இவங்கிட்ட ஒண்ணு சொல்லிடாதா அப்படின்னா. 5ஆம் படையை நம்ம கோல் சொல்றோம், ஒட்டி சொல்றோம்னு அர்த்தம். அப்படி 5ஆம் படையை ஏற்படுத்தினேன். இந்த 5ஆம் படையை வச்சு ஒரு நாவல் எழுதியிருக்கேன். மேஜர் ஜார்ஜ் லடாக்ஸ்ன்னு சொல்லி. அவன் ஜெர்மன் பட்டாளத்தை சேர்ந்தவன், தளபதியா இருந்தவன். அவன் ஒரு பிளாண்டி ஸ்பை அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்கேன். அதை நான் இங்கிலீஷ்ல படித்தேன், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உடனே தமிழ்ல மொழிபெயர்த்து அதை வெளியிட்டேன். நிறைய வித்த புத்தகம். அதை அழகிய உளவாளின்னு சொல்லி. இந்த உளவு விழாக்காவில் எப்படி பெண்கள்லாம் வேலை செய்கிறார்கள், அவங்க செய்கிற உளவுடைய முடிவு அது எப்படி வெற்றியை தருது யுத்தத்துக்கு. யுத்தம்ங்கிறது 4 படை போய் போடுற யுத்தம். அதுக்கு முன்னால இந்த உளவாளிகள் எல்லாம் கண்டுபிடிச்சு செய்திகளை சொல்லிடுறானா இவங்க ரொம்ப எளிதா ஜெயிச்சிடுறாங்க. அதனால இந்த 5ஆம் படையினுடைய வேலை ரொம்ப முக்கியத்துவம் அடைஞ்சது. அதை ஜெர்மன்காரன், பிரெஞ்சுக்காரன், இங்கிலீஷ்காரன்லாம் அந்த படையை ரொம்ப பயன்படுத்தினார்கள். இந்தியாவிலேயும் உளவுப்படை இருக்குது.
பாகிஸ்தான்ல சீனாவில எல்லாம் நம்ம படை வேலை செய்யுது, தெரியாது. அவன் உளவு படைன்னு அவனுடைய படை இங்கே இருக்கு, ஒவ்வொரு கேபிட்டல்லையும் இருக்கு. அந்த காலத்துல இந்த உளவு படை இருந்ததுன்னு சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, நான் சேரன் செங்குன்றம் சொல்றேன், நம்ம படை புறப்படட்டும், வடக்கே 2 ராஜாக்கள் கனக விஷயன், அவன் நம்முடைய தமிழ் படையினுடைய வீரத்தை அவமதிச்சு பேசியிருக்கேன், அதனால் நம்முடைய படை புறப்பட்டு அவர்களை வெற்றி கொண்டு அவர்களை அடித்து நம்ம கண்ணைக்கு கல்லெடுத்து இமயத்துல அதை கங்கையில நீராட்டி கொண்டு வருவோம், நம்முடைய படை புறப்படட்டும். அத மந்திரிகிட்ட சொல்றேன் சேரன் செங்குன்றம் மதநாட்டிலிருந்து. அத அந்த நம்ம எந்தெந்த மாநிலங்கள் வழியா போறோமோ, எந்தெந்த நாடுகள் வழியா போறோமோ, அந்த நாட்டுல இருக்க ராஜாக்களுக்கெல்லாம் நான் நம்முடைய ஆட்களை அனுப்பி தகவல் கொடு, நம்ம படை அது வழியா வரப்போகுது அப்படின்னு சொல்லுறேன். அப்போ இன்னொரு மந்திரி சொல்றேன், அதெல்லாம் படையெல்லாம் அனுப்ப வேண்டாம், நம்ம படை புறப்பட போகுதுன்னு நம்ம திருவனந்தபுரத்துல நம்ம ராஜ்ய தலைநகரத்துல அறிவிச்சா போதும், அந்த செய்தி அவங்களுக்கு தானே போய் சொல்லுங்க. எப்படிறாங்க? அதான் இங்க திருவனந்தபுரத்துல வர நம்ம தலைநகர்ல பொறுத்த உளவாளிகள் இருக்காங்களே, எல்லா நாட்டு உளவாளியும் தான் இங்க இருக்கானே, அவங்களே சொல்லிடுவாங்கன்னு சொல்றேன். ரொம்ப சாதாரணமா சொல்றேன் ஒரு மந்திரி. அப்ப உளவாளிகள் தலைநகரத்துல இருக்காம தெரியல, இப்பவும் தலைநகரங்கள்ல பூரா உளவாளிகள் இருக்காங்க, அம்பாசிடர்ஸ் எல்லாம் இருக்காங்க, எம்பசி எல்லாம் இருக்குல்ல. எம்பசி எல்லாம் என்ன செய்யறாங்க நீங்க நினைக்கிறீங்க? உழவுதான் செய்யறாங்க. எம்பசி பூரா உழவலாக்காது, அதுக்குன்னே சில ஆபீசர்ஸ் எல்லாம் அதுக்குள்ள இருக்கேன், ஆட்கள் வச்சிருக்கேன், அவங்க தான் அந்த எல்லா கரன்சியும் வச்சிருப்பேன், அவனுக்கு வேண்டிய பணத்தை கொடுப்பேன், செய்தி அனுப்பேன். அவங்களுக்கு தனி சுதந்திரம் உண்டு, அதனால அவங்க என்ன பண்ணாலும் செய்யலாம். ஆப்பிட்டுக்கிட்டா தான் தகராறு ஒழிய, ஆப்பிட்டுக்கிட்ட வரைக்கும் அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதனால உழவுங்கிறது எந்த காலத்திலயும் இருந்திருக்கு, அது ஒரு படையா அமைச்சது பிற்காலத்துல. இப்ப இவர் திருப்படையினே சொல்றாரு. இது ஒரு நல்ல சொல்லாட்சி, இது ஒரு நல்ல சொல்லாட்சி. இத நமக்கு திருவாசகத்துல நல்ல சொல்லாட்சிகள் நிறைய இருக்கு, தெரியுதா? காயின்டு வேர்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, சில வார்த்தைகளை உற்பத்தி பண்றது சொல்லாட்சி. அதுல திருப்படை ஆட்சின்னு இது ஒரு நல்ல சொல்லாட்சி. திருப்படைங்கிறது திருனா கடவுள் சிவபெருமான், அவனுடைய படை எது? சிவப்படை. நம்ம என்ன சொல்லுவோம்? சூலாயுதம்னு சொல்லுவோம், காளைன்னு சொல்லுவோம், இதெல்லாம் அவனுடைய படை. அப்புறம் பூதப்படை அப்படி சொல்லுவோம், நந்திப்படைன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச படைகள். ஆனா அந்த படையை இங்க சொல்லல, இங்க இப்ப சொல்லப்பட்டது அந்த படைகள். இது எந்த படை அப்படின்னா திருப்படை. சாமிக்கு தொண்டு செய்கிற தொண்டர்கள் படை, யோகிகள் படை, பக்தர்கள் படை, தெரியுதா? இப்ப முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போய் பாருங்க, அங்க படைக்கு மேல படையா இருக்கு, பெரிய படையா இருக்கு, கூட்டமா கூட்டம், அந்த பக்கமே நீங்க போக முடியாது. இப்ப அவ்வளவு படை. அதெல்லாம் ஆறு பக்தர்கள் தானே. பால் குடம் எடுக்கிறேன், காவடி எடுக்கிறேன், நடந்து வர்றேன், பாத யாத்திரை வர்றேன், உருண்டுகிட்டே வர்றேன், இல்லையா? எத்தனை விதமா. இதுதான் படைகள்னு சொல்றது. இந்த படை, இந்த படையினுடைய ஆட்சியை பத்தி அவர் பேசுறார். இந்த படை ஆட்சி உண்மையிலேயே சர்க்காரே இந்த படைகளுக்கு வந்த நல்லது. இப்ப சர்க்காரே ஏதோ ஒரு படைகிட்ட போய் மாட்டிக்கிருச்சு, கொள்ளக்கூட்ட படையில, தெரியுதா? அதனாலதான் சர்க்கார்களே சரியில்லாம என்னங்க முதல் மந்திரி புற, பிரதம மந்திரி புற, எல்லா நாட்டிலையும் ஜனாதிபதி, பிரதம மந்திரி, அப்படி பேரையும் அரெஸ்ட் பண்றேன், அப்படி பேரையும் அரெஸ்ட் பண்றேன், ஏன்னா ஊழலுங்கிறேன், அதுங்கிறேன், இதுங்கிறேன். எப்படி ஒரு பெரிய பதவியில உட்காந்துட்டு இந்த மாதிரி தப்பு பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு பெரிய பதவியில இருந்து நாட்டை காட்டி கொடுக்கறது, லஞ்சம் வாங்குறது, வேண்டியவனுக்கு ரொம்ப அனாவசியமா செய்யறது, இதெல்லாம் எல்லா நாடுகளையும் சர்வதேசம் பூரா இருக்கு. அதெல்லாம் போர்ப்படை. ஆனா நம்ம படை என்ன? திருப்படை. இது ஒரு நல்ல சொல்லாட்சி. திருப்படைங்கிறது சொல்லாட்சி எங்கேயும் இல்லை. திருவாசகத்துல அப்படி பல சொல்லாட்சிகள். திருப்படை ஆட்சி அது எப்படி ஆளுது? அது அதனுடைய நிகழ்ச்சிகள் என்ன? திருப்படை எழுந்துருச்சுன்னா, அதனுடைய ஆட்சி வந்தாச்சுன்னா என்னென்ன எல்லாம் நடக்கும் அப்படிங்கறத சொல்றதுதான் இது. கண்கள் 2 அவன்கள் கண்டு களிப்பன ஆகாதே, காரிகையார்கள் தம் வாழ்விலன் வாழ்வு களைப்படும் ஆகாதே, மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடும் ஆகாதே, மாலறியா மலர் பாதமிரண்டும் வணங்குதும் ஆகாதே, பண்களி கூர்தல் பாடலோடாடல் பயின்றிடும் ஆகாதே, பாண்டினன் நாளுடைய ஆண்படை ஆட்சிகள் பாடுதும் ஆகாதே. நல்ல மெட்டுது. அதாவது ராகருக்கு
இந்த யுத்தத்துக்கு போற மாதிரியா தான் பாடியிருக்காரு. அது படைக்கு உள்ள வெட்டுதான் அது. இது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சுருக்கமா சொல்றேன் இந்த பாட்டுகள் பூரா. இப்ப சூரியன் வந்துட்டான்னு வச்சுங்க, நம்ம வீட்டுல அரிக்க விளக்கு ஏற்றிருப்போம், லைட்டு போட்டிருப்போம். இதுக்கெல்லாம் தேவை இருக்கா? தேவையில்லை. சில வீடுகள்ல இந்த கரண்ட் போனோம்னா அரிக்க விளக்கு ஏற்றிருப்பா, அது அங்கனே இருக்கும். அப்புறம் கரண்ட் வந்துடும், தெரியாது. சூரிய வெளிச்சம் வந்தோடனே அந்த அரிக்க விளக்கு இருக்கிறதே தெரியாது. அது மேல போய் விழுவா. விழுந்துட்டு யாரு இங்க ஏற்றி வச்சதுன்னு கேட்பா. பெரிய சண்டையெல்லாம் நடக்கும் அந்த காலத்து அரிக்க விளக்கு. அது மேல போய் விழுவா. காரணம், சூரிய வெளிச்சம் வந்துருச்சுன்னா இந்த வெளிச்சமெல்லாம் இல்லாம போயிடும். இந்த வெளிச்சத்துக்கெல்லாம் தேவையில்லை. இதைத்தான் நீங்க ஓமையா வச்சுக்கணும். இப்ப நான் சொல்ல போற கருத்துக்கு பூரா 8 பாட்டினுடைய கருத்துக்கு இதுதான் உதாரணம். சூரிய வெளிச்சம் வந்துச்சா எந்த வெளிச்சம் நமக்கு தேவையில்லை, அதுக்கு முன்னாலதான் தேவை. அதே மாதிரி இந்த ஆன்மீக அனுபவத்துல, சிவ அனுபவத்துல நமக்கு எல்லாமே தேவை. எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு தேவை. ஆனா சிவபெருமான் நம்ம உள்ளத்துக்குள்ள வந்துட்டான்னு வச்சுங்க, நம்மளை தேடி வந்துட்டா, உள்ளத்துக்குள்ள வந்துட்டா இது எதுவுமே தேவையில்லை. அதான் இப்ப இந்த பாட்டு பூரா அதாங்க. சிவபெருமான் நம்ம உள்ளத்துக்குள்ள வரணும், நம்மகிட்ட வரணும், நம்மளை தேடி வரணும், நம்ம உள்ளத்துக்குள்ள வரணும். இங்க பாருங்க, பெண்களை கூறுவதோர் வேதகம் வந்து வெளிப்படும் ஆகாதே, மீன்மலை வீசிய காணவன் வந்து வெளிப்படும் ஆகிடிலே. மீன்மலை வீசிய காணவன், மீன்மலையை வீசினதான் சிவபெருமான். அது நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அது திருவிளையாடல் புராணத்துல வருது. நாகப்பட்டினத்துலதான் அந்த வலை வீசி அங்க அந்த மனைவி உமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அங்க பிறந்திருந்தாவ. இது ஒரு திருவிளையாடல் புராணம். அவன் வந்துட்டான்னு வச்சுங்க, அவன் வலையை தூக்கிட்டு வந்தேன், அவன் வலையை தூக்கிட்டு வரலாம், வலை இல்லாமலும் வரலாம். இதுலயும் ஒரு நல்ல சொல்லாட்சி. போன பதிகத்துல காட்டகத்து வேடன் கடலில் வலை, அதேதான் காட்டகத்து வேடன், ஒரே கருத்து திருப்பி திருப்பி வரும். காட்டகத்து வேடன் கடலில் வலைவானன். வலைவானங்கிறது நல்ல சொல்லாட்சி. வலைவானங்கிறது நல்ல சொல்லாட்சி. இல்லைன்னா நம்ம அவனை எப்படி சொல்லுவோம்? வலை வீசுறவனே சொல்லுவோம் இல்லையா, பரதவன் சொல்லுவோம். வலைவானன் யாரும் சொன்னதில்லை. அந்த வலைவானன்ல இருந்து பிற்காலத்துல, இந்த காலத்துல கலைவாணர் உண்டாக்கல. கலைவாணர்னு யார சொன்ன தெரியுமோ? என்எஸ் கிருஷ்ணன். என்எஸ் கிருஷ்ணன் கலைவாணன். அந்த ஆள் உண்மையிலேயே கலைவாணன் தாங்க. நல்ல பட்டம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் கலைவாணன் என்எஸ் கிருஷ்ணன். என்எஸ் கிருஷ்ணன் சமமான ஒரு கலைவாணன் உலகத்துல இதுவரை தோன்றியது. அப்படி கலைவாணன் அவருக்கு பட்டம் கொடுத்தேன். நம்ம ஆளு தமிழ்வாணன் பேர் வச்சுக்கிட்டாரு, அவரா வச்சுக்கிட்டாரு, தமிழ்வாணன் பேர் வச்சுக்கிட்டாரு. அதெல்லாம் எப்படி அந்த சொல்லாட்சி வந்துச்சு? வலைவாணன் வந்தது. அதுக்கு ஒரு அடிப்படை வேணும்ல. அவர் இதை படிச்சு போட்டுதான் வச்சாருன்னு சொல்ல முடியாது. இந்த பாட்டை திருவாசகத்தை படிச்சு போட்டு வச்சாரு, அவரா வச்சாரு தமிழ்வாணன். அது சொல்லாட்சிக்குள்ள வந்து அடங்குது. தமிழ்வாணன், வாணன்னா வாழ்னு அர்த்தம், வாழ்வோன்னு அர்த்தம். வலைவாணன்னா வலையை சொத்தாக வைத்து வாழ்பவன், வாழ்நன், அதான் வாணன். வலைவாணன், கலைவாணன், தமிழ்வாணன், எவ்வளவு சொல்லாட்சி அதெல்லாம் எத்தனை சொற்கள் வந்துருக்கு பார்த்தீங்களா? அதனால ஒரு இலக்கியத்துல ஒரு புலவன் தான் இந்த மாதிரி சொல்லாட்சியை உண்டு பண்ண முடியும். அவரே வலைவாணன்னு போன அதே பாட்டுடைய கருத்து தான் இங்க. மீன் வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படுமாயிடிலே. அவன் சிவபெருமான் வெளிப்பட்டு வரமாட்டான். சிவபெருமான் மறைஞ்சுதான் வருவேன், இல்லைன்னா கண்ணுக்கு தெரியாமத்தான் இருப்பேன். சிவபெருமானை யாரு பார்த்திருக்கா? நான் பார்த்திருக்கேன்னு சொல்லுவேன். சிவராத்திரியில நான் பார்ப்பேன், சில பேர் அதை பார்ப்பேன், இதை பார்ப்பேன். அதெல்லாம் பொய். சிவபெருமானை பார்க்க முடியாது. சிவபெருமான் மேல வரமாட்டார். ஒருத்தனுக்கு உலகத்துல கோடிக்கணக்கான பேர்ல ஒருத்தருக்கு தான் சிவபெருமான் காட்சி எடுப்பாரு. ஆனா கொடுத்திருக்கிறார், நம்ம புராணங்கள்ல படிச்சிருக்கோம். அவன் வெளிப்படியில என்ன அர்த்தம்? மீன்வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படுமாயிடிலே. வெளிப்படுறதுனா அவன் வெளியே வரணும். இப்ப ரொம்ப பேர் வெளிப்படுறது இல்லை. யாரு என்னன்னே நமக்கு ஒன்றும் தெரியலைங்க. யார பத்தியுமே நமக்கு ஒண்ணுமே தெரியல. சூயன்லாயின்னு ஒருத்தர் இருந்தேன். ஜவஹர்லால் நேரு அவனை ரொம்ப மதிச்சாரு, சீனாவுடைய பிரதமர். 2 பேரும் ரொம்ப நண்பர்கள், சூயன்லாயும் ஜவஹர்லால் நேரும். அதனால சீனாவுக்கு ஐக்கிய நாடு சபையில செக்யூரிட்டி கவுன்சில்ல இடம் கொடுக்கணும்னு இவர் ரொம்ப போராடினார். பாண்டுங் கான்பரன்ஸும் நடந்துச்சு, ஆசியா ஆப்பிரிக்க மாநாடு. அது இந்தோனேஷியா நடந்துச்சு. அதுக்கு சீனா வரவழைச்சு
சுயநலம் யாருக்கும் தெரியாது. சுயநலம் உலகத்துக்கே அறிமுகப்படுத்த நேரு. நேருடைய புகழ் அபரிவிதமான புகழ். அந்த காலத்துல சீனாவுக்கு அவ்வளவு புகழ் இல்லை. நேருடைய புகழை பார்த்தா இங்க பொறாமப்பட்டாங்க. இவர் தான் அவனை கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தினாரு சீனாவுக்கு. எல்லா உதவியும். அமெரிக்கா சீனாவுக்கு எதிரி. ஆனா இவர் அமெரிக்காவை எடுத்துக்கிட்டு சீனாவுக்கு ஆதரவா இருந்தாரு. அப்படியே அவனுக்கு ரொம்ப உதவி செஞ்சாரு. இவருடைய செல்வாக்க பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் பொறாம வந்துருச்சு. அதனால என்ன செஞ்சா இந்தியா மேல படையெடுத்தேன். 62ல படையெடுத்தேன். அது வரைக்கும் நம்ம அவனை தெரிஞ்சுக்க முடியல. பத்தியா இந்தி சீனி பாய் பாய்னு ஆரம்பிச்சார் அவரு. இந்தி சீனி பாய் பாய் அப்படின்னு சொல்லி. ஆனா அவன் தன்னை வெளிப்படுத்திக்கல. 62ல படையெடுத்தான் பாருங்க இந்தியா மீது. அப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சு அவன் வெளிப்பட்டுட்டேன். இப்ப நம்ம அவனை நம்புறது இல்லை. இப்ப அவனை நம்ம நம்புறது இல்லை. ஆனா உறவு வச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் உறவு வச்சுக்கிறோம். இன்னுமா இருக்கும். நாம அவனை நம்புறல, அவன் நம்மனை நம்புறதில்ல. ஒரு நாடு இன்னொரு நாட்டை நம்பலைன்னா ரொம்ப பின்னால விரோதமா வந்துடும், பகையா வந்துடும், பெரிய போரா வந்துடும். ஒரு கணவன் மனைவிக்குமே நம்பிக்கை இருக்கணும் இல்லையா? உறவுகள் நம்பிக்கை இருக்கணும், தொடர்புகள் நம்பிக்கை இருக்கணும். அது வெளிப்படப்படாது. சிவபெருமா வெளிப்படுறாரா? வெளிப்படல. அவன் வெளிப்படிதே. அதான் முக்கியம். இந்த சூரியன் வெளிப்பட்டுட்டா இந்த வெளிச்சங்கள் எல்லாம் போயிது பாருங்க. அதே மாதிரி அவன் வெளிப்பட்டுட்டா கண்கள் 2 அவன்கள் கண்டு கழிப்பன ஆகாதே. இப்ப சிவனுடைய தோற்றம் இருக்கு. விஸ்வநாதரை ரொம்ப அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம போய் நிக்கிறோம். ஆகா என்ன அழகா இருக்கு, என்ன அழகா இருக்கு, கண்ணு கழிக்குதே, பாடுறா பாடா சீக்கிரம் பாடுறா, போட்டோ ஆடுறாது, என்ன அழகா இருக்கு. விஸ்வநாதரை அந்த ராத்திரி பூஜையில பார்த்தா, சப்தரிஷி பூஜையில அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருப்பேன். அந்த நாகாபரணத்தை சூட்டணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கண்கள் 2 அவன்கள் கண்டு கழிப்பன ஆகாதே. கண்டு கழிக்கிறோம். எப்ப சிவபெருமான் வெளிப்படலைனா. இப்ப அதுக்குள்ள சிவபெருமானே வெளியே வந்துட்டாரு வச்சுக்கோ. சிவபெருமானே எவனாவது அதை பார்ப்பாங்க. இதான் வித்தியாசமான சிந்தனைன்னு உங்களுக்கு சொன்னேன். இப்ப நான் சொன்னதே வித்தியாசமான சிந்தனைன்னு சொன்னேன். கழிப்பன ஆகாது, கழிக்கவே மாட்டேன். அவ்வளவு கழிச்சுக்கிட்டு இருக்கேன். சிவபெருமான் வந்துட்டாருன்னா எல்லாம் ஓடி போயிடுவேன். அங்க உட்காந்து கழிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன், ஆக மாட்டேன். அதாவது கான்ட்ராஸ்ட்லயே பேசுறாரு, முரணிலேயே பேசுறாரு. இந்த பாட்டு பூரா, இந்த பதிகம் பூரா அத கண்கள் 2 அவன்கள் கண்டு கழிப்பன ஆகாதே. சிவபெருமான் வரலைன்னா நாம என்ன செய்வோம்? அவனுடைய அந்த கண்கள் 2ம் அவனுடைய அந்த திருக்கலதை பார்த்து கடிக்கும், சந்தோஷமா இருப்போம். கூப்பிடுறான் அதோட வீடா கும்பிடுவோம். எதுல? சிவபெருமானுடைய பாதத்துல. சிவபெருமான வந்துட்டா அதை நாம செய்ய மாட்டோம். சரிதா? எடுத்தாப்ப காரிகை யாதம் வாழ்வினில் வாழ்வு கடைப்படும் ஆகாது. பெண்கள்னால் ஏற்படுற சந்தோஷமும் அடைய மாட்டோம். மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதே. மண்களை வந்து பிறக்கணும்ல, இது வந்து பிறப்பும் கிடையாது. மாலறியா மலர் பாதம் 2 வணங்குதுமாகாதே. திருமாலே அறியாத பாதம், அந்த பாதத்தை நம்ம வணங்குவோமா? ஏன்னா அவனையே பார்த்துட்டோமே. அவனையே பார்த்தது பாடு யாரு வணங்குவா? யாரும் வணங்க மாட்டாங்க. பண்களி கூர்தல் பாடலோடு ஆடல் பயின்றிடுமாக. ஆடுவோம் பாடுவோம், தேவாரமெல்லாம் பாடுறோம், நடனமெல்லாம் ஆடுறது. சிவராத்திரி அன்னைக்கு நடன அஞ்சலி, நாட்டியாஞ்சலி சிவபுரத்தில் நடக்கும். ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு வந்து வைப்பேன். சிவபெருமானே வந்துட்டாருன்னா நாளைக்கு சிவராத்திரி, நாளைக்கு சிவபெருமானே வந்துட்டாருன்னு வச்சுங்க, இப்ப நாட்டியாஞ்சலியா நடக்கும். ஆட்சியை பார்க்கவெல்லாம் போயிடுவா. அது நடத்துறவன் போயிடுவேன், பார்க்கறவன் இருக்க மாட்டேன். அதாவது என்ன அழுத்தம்? சிவபெருமானே நேர்ல வந்துட்டா இப்ப நடக்கிற ஏதாவது நடக்குமா அப்படின்னு கேட்கிறேன். நேர்ல வந்துட்டா நடக்கும். இப்ப படப்பு படைக்கிறேன், எவ்வளவு பழம், எவ்வளவு பூ, எவ்வளவு பலாரம், எவ்வளவு கொண்டாட்டம் அப்படின்னு அந்த படப்புக்குள்ளவனே வெளியில வந்துட்டான் வச்சுக்க. படப்பை நம்ம யாருக்கு பண்றோமோ அவனே வெளியில வந்துட்டா எல்லாரும் போயிடு வந்துட்டா போ வாங்கியா போ ஒன்னும் நடக்காதுங்க. இருக்கிற போது கொண்டாடுத மனுஷன் இருக்கிற கொண்டாடுறானே அவனாது. செத்தவன படைக்கிறேன், இருக்கிறோ சோறு போடல, நல்ல வச்சுருக்க. ரொம்ப பேருக்கு படைக்கிறானே, இருக்கிற காலத்துல சோறே போடலைங்க, ஆனா செத்தவன படைக்கிறாங்க. அது என்னது? அந்த கருத்து தான் இந்த கருத்து.
சிவனம் வந்துட்டா இதுல எதுவுமே பூரா அப்படி சடங்குங்கிறத சொல்றாரு. என்ன அவருடைய கருத்து உட்கருத்து என்னன்னா, இப்ப நம்ம செய்யற பூரா வெறும் சடங்கு சம்பிரதாயம், ஆனா சாஸ்திரோக்தம் இல்ல. சாஸ்திரம் என்ன, சிவபெருமானத்தானே வணங்கணும், ஆனா சிவபெருமானுடைய பிரதிமையை வணங்குறோம், அவனுடைய படிமையை வணங்குறோம். இப்ப நம்ம வணக்கம் கூட யாருக்கு நடக்குது அப்படின்னா அவனுடைய பிரதிமைக்கு தான் நடக்குது, அவனுக்கு நடக்கல. அவனே வந்துட்டா இவ்வளவு பண்ணுவோமா அப்படிங்கிற கேள்வி வரும். அவனே வந்துட்டா இவ்வளவு நடக்குமா? இப்ப மகாத்மா காந்தி காலத்துல சுதந்திரம் வந்தாச்சு. சுதந்திரம் வந்தாச்சுன்னா எதிர்பார்க்காத கலவரம் வந்துருச்சு, இந்து முஸ்லீம் கலவரம், பேரழிவு ஏற்பட்டு இருந்துச்சு. அதுல வங்காளத்துலதான் ரொம்ப பெரிய அழிவு நடந்தது, கல்கத்தாவில். இதுதான் அந்த கல்கத்தாவில் நடந்த கலவரத்தை அடக்கிறதுக்கு மவுண்ட் பேட்டன் பிரபு நேரு கலந்து பெரிய படையை அனுப்பினார். ராணுவமே போனுச்சு, இதுதான் ராணுவமே போனுச்சு. ஆனா அந்த கலவரத்தை அடக்க முடியல, கலவரத்தை அடக்க முடியல, பட்டாளத்தினால அடக்க முடியல, தோத்து போச்சு. கலவரம் நடந்துகிட்டு இருக்கேன், பட்டாளம் சுட்டுக்கிட்டே இருக்கான், ஒருத்தனும் கவலைப்பட, அம்மாடு சுட்டுக்கிட்டு இருக்கேன், அம்மாடு சேர்த்துக்கிட்டு இருக்கேன், அம்மாடு இந்துக்கு முஸ்லீம் கொள்றேன், முஸ்லீம் கொள்றேன், இப்படி ஒரு பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருந்துச்சு பெங்கால்ல. இப்போ மகாத்மா காந்தி அங்க போனாரு. மகாத்மா காந்தி ஒன்னும் ஒரு ஆயுதம் கொண்டு, அதான் திருப்படை ஆட்சி. அவர் கையத்தான் கும்பிட்டுக்கிட்டு போனாரு. இப்ப பக்தர்கள் என்ன செய்யறோம், நமக்கு பட கைதானே, கும்பிடுறதானே, இப்படியே கும்பிட்டுக்கிட்டே போனார். அவரை பார்த்தோன்னே கலவரம் ஒடுங்கிருச்சுங்க. அவர் வந்த உடனே கலவரம் ஒடுங்கிருச்சு. அவ்வளவு பேர் நவகாளி கலவரம்னு பேரு, நவகாளி கலவரம் கல்கத்தா பக்கத்துல. கலவரம் ஒடுங்கி போச்சுங்க. லட்சக்கணக்கான பேர் கலவரம் பண்ணிக்குதான். இவ்வளவு பேர் செத்த, வெட்டினேன், குத்துனேன், கொன்னேன். அவர் தாங்க போனாரு, கும்பிட்டுக்கிட்டே போனாருங்க. ரெண்டு பக்கத்துல இந்துக்கள் முஸ்லீம் எல்லாரும் காலில் விழுந்து கும்பிட்டேன். அவன் வச்சிருந்த ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு அந்த காலில் போட்டேன். பெரிய மிராக்கள் நடந்தது அந்த காலத்துல. அந்த காலத்துல வந்து மிகப்பெரிய அற்புதம் அது மிராக்கள். அதுக்கு மவுண்ட் பேட்டன் பிரபு நின்று வச்சு கலவரம். மவுண்ட் பேட்டன் பிரபு ஒரு கடிதம் எழுதினார், டியர் மிஸ்டர் காந்தி, யூ சக்சீடட் வேர் தி என்டையர் ஆர்மி ஃபெயில்டுன்னு எழுதினாரு. அருமையான வரி. இதை நான் பார்த்தேன், கண்ணால பார்த்தேன், அந்த லெட்டரே நான் பார்த்தேன். ஒரு ரயில்வேல ஒரு வேகன்ல அந்த டூரிசத்துல அதை அனுப்பினேன் இந்தியாவை பூரா, பல விஷயங்கள் இந்திய சுதந்திர போராட்டம். அதில் இந்த லெட்டரை போட்டிருந்தேன். நான் அதை படிச்சு பார்த்தேன், கண்ணார படிச்சு பார்த்தேன், காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷன்ல. மிஸ்டர் காந்தி, யூ சக்சீடட் வேர் தி என்டையர் ஆர்மி ஃபெயில்டுன்னு எழுதினாரு மவுண்ட் பேட்டன் பிரபு. அது பெரிய வாசகம், பெரிய ட்ரிபியூட் அது. அப்படி காந்தி வந்த உடனே கலவரம் நின்றுதா இல்லையா? அது மாதிரி கடவுளே வந்துட்டாருன்னா சடங்கு நின்றுவோமா, நிக்காதா? கலவரமே நின்றுச்சுல, படைகளே நின்றுச்சுல, துப்பாக்கி சூடு கிடையாது, ஆயுதங்கள்லாம் கீழே போட்டானே, சரணாயுதி அடைஞ்சானே, ஒரு காந்தியை பார்த்து காலடியில போட்டானே. அப்ப காந்தி வந்த உடனே எப்படி கலவரம் நின்று போச்சோ, அது மாதிரி கடவுளே நேரில் வந்துட்டானா சடங்குகள்லாம் இப்ப நடக்கிற கூட சடங்கு தான். இதை சொல்லாம சொல்ல, இது ஒரு அதான் நேத்தே நான் சொன்னேன், இது ஒரு வித்தியாசமான பாட்டுன்னு சொன்னேன், வித்தியாசமான சிந்தனை. இவ்வளவு நின்று போயிடும். எப்படி கண்கள் இரண்டும் அவன்களல் கண்டு கழிப்பன் ஆகாது, காரிகையார்தம் வாழ்வினின் வாழ்வு கடைப்படம் ஆகாது, மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமா, திரும்பி பிறக்கிறதெல்லாம் அந்த வேலையெல்லாம் கிடையாது. மால் அறியாமல் பாதம் இரண்டும் வணங்குதுமாகாது. அவனுடைய பாதத்தை நம்ம வணங்க மாட்டோம். பெண்களை கூறுதல் பாடலோடு ஆடல் பயின்றிடுமாகாதே. பாடல் ஆடல், இப்ப பாடல் ஆடல்லாம் சிவபெருமானுக்கு உரியதானே, சிவனே தானே ஆடுறேன். சிவராத்திரி நாளைக்கு ஆட போறாங்களே, பாட போறாங்களே. சில சமண மதத்துல கிடையாது இதெல்லாம். சமண மதத்துல ஆடல் பாடலே கிடையாது, அவங்களுக்கு இதுவே பிடிக்காது. அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம மக்களை கெடுக்கிறதுன்னு. ஆனா நம்ம அதுதான் நமக்கு படை ஆட்சின்னு சொல்லுவோம். அதெல்லாம் நடக்காது. சிவபெருமானம் பாண்டின நாளுடைய யான்படை ஆட்சிகள் பாடுதுமாகாதே. பாண்டி நாடு, தென்பாண்டி நாட்டுலாம் சிவன், தென்னாடுடைய சிவனையை பற்றி தென்னாட்டுலாம் இருக்கேன், பாண்டி நாட்டுலாம் இருக்கான். வடக்கேல போனா ராமன் தான், கிருஷ்ணன் தான். வடக்கேல போனா ராமனும் கிருஷ்ணன் ஆஞ்சநேயன் தான். தெக்கதான் பாண்டின சிவபெருமான், அதுவும் பாண்டி தென்பாட்டி நாடு. அவனுடைய படை ஆட்சிகள் பாடுதுமாக, அதெல்லாம் பாட வேண்டிய வேலை இல்லை. விண்களி கூறுவதோ வேதகம் வந்து வெளிப்படுமா ஆகாதே. இந்த மேல இருந்து கீழே வர்றது, கீழே இருந்து மேல வர்றது, அதுக்குள்ள உபாயம், அதெல்லாம் ஒண்ணும் வெளிப்படாது. மீன் விளைவா, மீன்
வலை வீசிய காணவன் வெளிப்படுமாறு. அவன் வந்தாச்சுன்னா இந்த இந்த சடங்குகள் எதுவுமே சம்பிரதாயங்கள்லாம் நடக்க எல்லாம் விட்டு போயிடும் அப்படிங்கிற. ஒன்றினோடு ஒன்றும் ஒரு ஐந்தினோடு ஐந்தும் உயிர்ப்பதும் ஆகாதே, உன்னடி யாரடி யாரடியோமன உய்ந்தன ஆகாதே, கண்டை நினைந்தடு தாயன வந்த கணக்கதும் ஆகாதே, காரணமாகும் அநாதி குணங்கள் கருத்துருமாகாதே, நன்றது தீதன வந்த நடுக்கம் நடந்தன ஆகாதே, நாமுமெல்லாம் அடியாருடனே சில நன்னுதுமாகாதே, என்றுமே நன்பு நிறைந்த பராமுது எய்துவதாகாதே, ஏருடையான் என ஆளுடைய நாயன் என்னுட்டு ஊந்துடுவே. அப்ப என்ன சொன்னாரு? வெளிப்படுமாயிடுனேன்னாரு. பாட்டுல என்ன சொன்னாரு? வெளிப்பட்டான்னா வேலை நடக்க. இப்ப அவன் உள்ளேயே புகுந்துட்ட, நம்ம மனசுக்குள்ளேயே அதான் முக்கியம். இப்ப நமக்கு என்ன முக்கியம்னா இந்த கருத்துல அவன் சிவபெருமான் நமக்கு உள்ள போகணும். இப்ப சிவபெருமான வெளியில வச்சுதான் நம்ம எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் சிவபெருமான் ராத்திரி 12 மணிக்கு கதவை தட்டுறாரு. நான் தாண்டா அவன் பக்தன், ஏன் சாமி கும்பிடுறான். சாமி ஒரு நாளைக்காவது எனக்கு நீ காட்சி கொடுக்க மாட்டியா, ஒரு நாளைக்காவது காட்சி கொடுக்க மாட்டியா, கும்பிடுறேன். சிவபெருமான் சரி அவனுக்கு காட்சி விட்டுரும் சொல்லி ராத்திரி 12 மணிக்கு அதை கதவை தட்டுறாரு. யாருங்கிற? நான் தாப்பா சிவபெருமான், பக்தா கதவை தோற. இவன் சொல்ற சிவபெருமான் 12 மணிக்கெல்லாம் வரமாட்டா இருக்கிற, சிவபெருமான் ராத்திரி 12 மணிக்கெல்லாம் வரமாட்டாருங்கிற, கதவை திறக்க மாட்டேங்கிறப்பா. அவ்வளவு நீ என்னப்பா இவ்வளவு நாளா என்ன கேட்டேன், நான் வரணும்னு அதுக்காக அவனுக்கு வெளிப்பட்டு வந்திருக்கேன். கதவை திறனா திறப்பானா? நீ காலையில விடிஞ்ச உடனே எல்லாத்துக்கும் கடவுள் இப்படிலாம் இந்த 12 மணிக்கெல்லாம் வரமாட்டேன். ஏன்னா நம்மளா ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கோம். சரிதா? கடவுள்லாம் இப்படித்தான் இருப்பாரு, கடவுள்லாம் இத்தனை மணிக்கு தான் வருவாரு, கடவுள்லாம் என்னென்ன காரியம் தான் செய்வாரு. நமக்கு என்னங்க கடவுளை பத்தி தெரியும்? அதெல்லாம் கேட்கறேன். நமக்கு என்ன தெரியும் கடவுளை பத்தி? நமக்கு ஒன்னும் தெரியாது. கடவுளை ஏதோ புராணம் இதிகாசம் அது எல்லை இலக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாமியை பத்தி சொல்லியிருக்கேன். நம்ம பெரியவர்கள் கொஞ்சம் சொல்லி இருக்காங்க, நம்ம அதனால அதை கடைப்பிடிக்கலாம். இப்ப நாங்க அம்மா காலையில இருந்திருக்கிறோம், அங்கே சாமி வச்சிருக்கோம். நான் பாருங்க வீடு பூரா ஒட்டி வச்சிருக்கேன். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எனக்கு வர்ற கேலண்டர் படம் அந்த படம் வெட்டிக்கிட்டு எங்க இடம் இருக்கா அங்கெல்லாம் ஒட்டி போடுவேன். எனக்கு அதுல ஒரு இஷ்டம். அங்க பார்த்தாலும் படமா ஒட்டி வச்சிருந்தேன். நமக்கு அது சரி இப்படித்தான் கடவுள் இருப்பாரு, இப்படித்தான் இருப்பாரா கடவுள்? இங்க வச்சிருக்கு இவ்வளவு தோற்றம் இருக்கேன், கடவுள் இப்படியா இருப்பாரு? தெரியாது. சரி காலைல இருந்து நல்ல ஊதி பட்டையா நம்ம பிள்ளைகளை திருவண்ணு சொன்னேன், நல்ல பட்டையா போய் இப்பதான் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படி எல்லாம் பட்டையா. நானே அந்த கால சின்ன மத்தான் பூசினேன், இப்ப நான் பெரிய பட்டையா பூசுறேன். என் பக்தி பூமி போச்சு. நம்ம பிள்ளைகளையும் பூச சொல்லு, அதுகளும் இப்ப பிரம்மாமா பூசிக்கிட்டு வருது. இப்படித்தான் கடவுள் பூசுவாரு. இதெல்லாம் நடக்குமான்னு கேக்குறேன். இவ்வளவு பூசுறியே, இவ்வளவு கொண்டாடுறியே, இதெல்லாம் நடக்குமா? எப்ப அவன் என்னுள் புகுந்துடிலே. பாருங்க, ஏழுடையான் என்னை ஆளுடைய நாயகன். எப்படி வார்த்தத்துல என்னை ஆளுடைய நாயகன், என்னை ஆளுடைய நாயகன். இங்க ராயசோ இருந்தாரு, மகாத்மா காந்தியத்தான் ஒரு தெய்வமா கொண்டாடினாரு. மகாத்மா காந்தியே இங்க வந்தாரு, அவங்க வீட்டுக்கே வந்தாரு, அவங்க வீட்லயே மீட்டிங், அவங்க வீட்லயே சாப்பாடு. ராயசோ எழுதுன என்னை ஆளுடைய நாயகன் என் இல்லத்திற்கு எழுந்தருளினான்னு எழுதுனாரு. என்னை ஆளுடைய நாயகன் இந்த வார்த்தையை போட்டாருங்க. அவர் திருவாசகம் படிச்சவரு. அதனால என்னை ஆளுடைய நாயகன் என் இல்லத்திற்கு எழுந்தருளினார் அப்படின்னு சொல்லி எழுதினார். ஆளுடைய நாயகன் அவர் யார சொல்றாரு? காந்தியை சொன்னார். ஆமா, காந்தி வந்ததும் கடவுள் வர்றதும் ஒண்ணுதானே. காந்தி வர்றதும் கடவுள் வர்றதும். நாங்க காசிக்கு நடந்து போனோம், அந்த ஆத்த கடந்துட்டோம். ஆத்த கடந்துட்டா இப்படி ஒரு 30 மைல் போனா மகாத்மா காந்தி ஆசிரமம் இருக்கு அப்படின்னு எழுதியிருந்தேன் போர்டுல. நான் சொன்னேன், அந்த போர்டை பார்த்தோன்னே நேர போனா காசி, இப்படி திரும்பினா அப்படி சபரமதி, இந்த பக்கம் போனா. நான் சொன்னேன், இப்ப மட்டும் அந்த ஆசிரமத்தில் அவர் இருப்பாரு, ஆனா காந்தி இருப்பாரு, ஆனா என் கால் காசிக்கு நடக்காது, காந்திக்கு தான் நடக்கும். என்னுடைய கால் காசிக்கு நடக்காது, காந்திக்கு தான் நடக்கும். ஏன்னா காந்தி அப்ப இங்க இல்ல, இருந்தாருன்னா நான் காசிக்கு போக மாட்டேன். காந்தி அப்புறம் பார்த்துப்போம், காந்தியை பார்ப்போம் முதல்ல அப்படின்னு நடந்தது. நாங்க ப்ரோக்ராம் போடுறதே அந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சா நாங்க அதுக்கும் போட்டிருப்போம், எங்களுக்கு தெரியாது. அங்க பார்த்தோன்னே நான் அங்கதான் நடப்பேன் அப்படின்னு சொன்னேன். காந்தின்னா சாதாரணமான இல்லை, கடவுளுக்கும் காந்திக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனா வாசுவ மாணிக்க எழுதினாரு, காந்தியை தெய்வமாக்கி, வாசுவ மாணிக்க ஒரு பாட்டு எழுதினாருங்க, காந்தியை தெய்வமாக்கின் கயவர்க்கோர் போர்வையாகும் எழுதினாரு. அவர் எழுதினாரு, காந்தியை தெய்வமாக்கின் கயவர்க்கோர் போர்வையாகும்னு. கயவர்களா இருக்கவங்க எல்லாம் அந்த போர்வையில ஏமாத்த ஆரம்பிச்சிருவாங்க.
அதனால காந்தியை தெய்வமா கொண்டாடாதீங்க அப்படின்னு அவர் எழுதினாரு. இதுதான் அவருடைய கருத்து. அதனால நீங்க காந்தியை தெய்வமாக்கிட்டா அப்புறம் நம்ம இந்த போர்வையா உபயோகப்படுத்தினா இந்த இப்ப நம்ம நடத்த சடங்குகள்லாம் கொண்டாட்டங்கள்லாம் நின்று போயிடும். அதான் இது ஒரு வித்தியாசமான கருத்து. நான் சொன்னேன். அவன் ஏருடைய நாயகன் ஆளுடைய நாயகன் என்னுள் புகுந்திடுது, எனக்கு உள்ளத்துக்குள்ள போய்தாட்டு வச்சு வெளிப்பட்டான்னா என்ன நடக்கும்னு சொன்னாரு. என் உள்ளத்துல அவன் புகுந்துட்டான்னு வச்சுங்க, என்ன நடக்கும்? ஒன்றினோடு ஒன்றும் ஒரு ஐந்தினோடு ஐந்தும் உயிர்ப்புதும் ஆகாதே. ஒன்றினோடு ஒன்றும், ஒன்றினோடு ஒன்றுன்னா என்ன? உடம்பும் உயிரும், உடம்பும் உயிர் ரெண்டும் ஒன்றணும். உடம்பும் உயிரும் ஒன்றும், ஒன்றினோடு ஒன்றும். அப்பதானே உயிர் இருக்கும். உயிர் மட்டும் தனியா இருக்குமா? உடம்பு மட்டும் தனியா இருக்குமா? இருக்காது. ரெண்டும் சேர்ந்தாத்த அந்த உயிருக்கு உயிர். அதுக்கு தக்கதான் உயிர்ப்புணுகள், லிவிங். ஒன்றினோடு ஒன்றும் ஒரு ஐந்தினோடு ஐந்தும். ஐந்து ஐந்துனா என்ன? பஞ்சேந்திரியங்கள். என்னென்ன? மெய், வாய், கண், மூக்கு, செவி, பஞ்சேந்திரியங்கள். அதனால அது இந்திரியம், அது இந்திரியம், மிஷின். அது அதிலிருந்து வர்ற பலன் என்ன அப்படின்னா, கண் பார்க்கும், காது கேட்கும், மூக்கு நுகரும், மெய் ஸ்பரிசம். இப்படி 5 விதமான புலன்கள். அதுக்கு பேர் புலன்கள். புலன்னா அறிவுன்னு அர்த்தம், பொறினா எந்திரம்னு அர்த்தம். இந்த ஐம்பொறிகள்னால நமக்கு 5 புலன்கள் வேலை செய்யும். 5 புலன்கள்னா 5 அறிவு. இந்த 5 வேலை செய்யாதுங்க. 5 புலனும் 5 பொறியும் வேலை செய்யாது. எப்ப சிவபெருமான் வந்துட்டா, என் மனசுக்குள்ள போயிட்டா, உடம்பும் உயிரும் ஒன்றாது, உயிர்ப்பு ஏற்படாது. எதுக்கு உயிர்ப்பு ஏற்படணும்? சிவபெருமான் தான் உள்ள வந்துட்டாரே, உள்ள வந்துட்டா அப்புறம் எதுக்கு உயிர்ப்பு ஏற்படணும்? தேவையில்லை. அது மாதிரி இந்த 5 புலனும் 5 பொறியும் தேவையில்லை, அது வேலை செய்யாது, ஒன்றோடு ஒன்று வேலை செய்யாது. ஏன்? அவனே உள்ள வந்துட்டானே, அவனே உள்ள. இப்ப டாக்டரே வந்துட்டாருன்னா, டே உனக்கு காய்ச்சல் சரியா போகும்டா, டாக்டரே வந்துட்டாரா. சாதாரணம் சொல்றமே, டாக்டரே வந்துட்டாரு. இந்த மருந்து கண்டுபிடிச்சோன்னா கொரோனாவே போயிடும்டா அப்படிங்கிறாங்கல்ல, நம்பிக்கை வந்துருச்சுல. இந்த மருந்தை கண்டுபிடிச்சாச்சுன்னு சொன்ன உடனேயே, கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சாச்சுன்னு அறிவிச்ச உடனேயே, ஏன்னா 1 வருஷமா கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பெரிய ஆராய்ச்சிக்கு பிறகு கண்டுபிடிச்சாங்க. உடனே இனிமே கொரோனா போயிடும் அப்படின்னால, அதே மாதிரி இந்த மருந்து வந்தோடனே எப்படி கொரோனா போயிடுதோ, அதே மாதிரி கடவுள் வந்துட்டாருன்னா இந்த உயிர்ப்பெல்லாம், இந்த சடங்குகள்லாம் போயிடும். உன்னடியார் அடியாடு அடியா அடியோமன உயிந்தனாக, உன்னுடைய அடியாருக்கு நான் அடியார் அப்படின்னு சொல்றோம்ல. அடியாருக்கு அடியார், அடியார்க்கு அடியார்னு சொல்றது, அப்புறம் அடியாருக்கு அடியார்னு சொல்றது, அது ஒரு பழக்கம். அதெல்லாம் போயிருங்கிறாரு. இனிமே அடியாருக்கு அடியார்லாம் கிடையாது. கண்ட நினைந்தெழு தாய் என வந்த கணக்கதுமாகாதே. கண்ட நினைஞ்சு தாய் எப்படி ஓடி வருது? கண்ட நினைச்சு சாயங்காலம் ஆச்சுன்னா அந்த மேய்ச்சலுக்கு போயிட்டு வர்றது, தாய் பசு இருக்கே, அது வர்றபோது கண்ட நினைச்சுக்கிட்டே வருமா. கண்ட நினைந்தெழு தாய் என வந்த கணக்கதுமாக. அப்படி தாய் எப்படி ஓடி வருமா, அப்படி நம்ம ஓடி வந்த சிவபெருமான பார்க்கறதுக்கு, கோயிலை பார்க்க, சடங்கை பார்க்க, சாமியை பார்த்த அடங்க, அந்த சடங்குகளை பார்க்க, அதெல்லாம் இனிமேல் நடக்காது. காரணமாகும் அனாதி குணங்கள் கருத்துருமாகாது. இந்த அனாதி குணங்கள் இருக்கு, அந்த பழைய வாழத்து குணங்கள், அது ஊற போயிடும். நல்லது தீதன வந்த நடுக்கம் நடந்தனா, இது நல்லது தீது தீமையானது அப்படின்னு சொல்ற அச்சம் நடுக்கம், அதுவும் நடக்காது. ஏன்னா இப்ப எது நல்லது, நல்லது தீதுது அப்படின்னு சொல்ற. எது நல்லது எது கெட்டது அப்படின்னா, இப்ப ஒரு பூனை இருக்கு, பூனையுடைய பல் நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒருத்தன் கேட்டேன். பூனையுடைய பல்லு நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்ன, இதை எங்கட கேட்காத, 2 விஷயம் இருக்கு, 2 பேர்ட்ட கேளு, வேற 2 பேர்ட்ட கேளு. யார் 2 பேர்ட்ட கேட்கணும்? ஒரு எலிகிட்ட போய் கேளு, பூனையுடைய பல் நல்லதா கெட்டதா. உன எலிய பிடிச்சேன், ஏப்பா இந்த பூனையுடைய பல் நல்லதா கெட்டது? ஐயோ ரொம்ப கெட்டதுங்க, அது கடிச்சதுன்னா அவ்வளவுதான், நான் க்ளோஸ், கொடூரமான பல்லுங்க அப்படின்னு சொன்னிச்சு. அது தீதுன்னு சொன்னிச்சு. எது? ஒரு எலி, அது அதனுடைய பிராணம். அப்புறம் என்ன, இந்த பூனையுடைய குட்டி இருக்கு பாருங்க, அந்த குட்டியை போய் கேட்டேன், பூனையுடைய குட்டியை போய் கேட்டேன், பல்லு எப்படின்னு.
அது பஞ்சு மாதிரிங்க. அது என்ன தூக்கிட்டு போகும். நான் அந்த பல்லுக்கு நடுவில் இருப்பேன், எனக்கு குத்துறதே தெரியாதுங்க. குத்தாம அப்படி தூக்கிட்டு போங்க. இந்த பூ எடுக்கிறோம், நம்ம எப்படி எடுக்கணும், பூ எடுக்கிறதே தெரியாம இருக்கணும். அதனால பூ எடுக்கிறதுன்னு வச்சேன். புள்ளை எடுக்கிறோம் அப்படித்தான். புள்ளை எடுக்கிறோம் டொக்குன்னு தூக்கக்கூடாது. என்ன புள்ளை எப்படி தூக்குற அப்படின்பா. நீ புள்ளைய எடுக்கிறது பூ எடுக்கிறது ஒண்ணுங்க, அதான் எடுக்கிறதுன்னு சொல்லி வச்சேன். நல்ல வார்த்தைங்க தமிழ்ல. அதான் சொல்லாட்சின்னு சொன்னல, எடுக்கிறது, பூ எடுக்கிறது, புள்ளை பூ பறிக்கிறதுங்கிற. பூ பறிக்கவே கூடாது. படக்கு படக்கு பறிக்கிறேன்னு அர்த்தம். படக்கு படக்குன்னு பறிக்கிறது. அப்படிதான் பூ அப்படி எடுக்கணும். தொட்டா எடுக்கணும். தொடலாம் கையோட வந்துடும். பூ பூ அது தானே. அப்பதான் அது பேர் பூன்னு பேரு. பூத்திருக்கும். காம்புல இருக்கே ஒழிய காத்தடிச்சா கீழே வந்துடும். காம்புல இருக்கிறத தான் நம்ம எடுக்கணும், பூ எடுக்கிறது. அது மாதிரி புள்ளையும் எடுக்கணும். புள்ளை எடுக்கிறது அதுக்கு தெரியக்கூடாது. வலியில்லாம ஜாக்கிரதையா தூக்கணும். அப்ப இந்த கை இருக்கே, கையில் தூக்கணும். கை வலி கூட அதுக்கு தெரியாதுங்க. ஏன்னா அந்த கையே இளமையா போயிடும், லேசா போயிடும். அப்படி அந்த பூனை குட்டிய பூனை எப்படி தூக்குமா, அந்த பல்லுதான் கவ்வுது. ஆனா அது மேல படாமே தூக்கும். அது சொல்லுது ரொம்ப பல்லு ரொம்ப நல்லதுங்கிறது அப்படின்னு சொல்லு. ஒரே பல்லுதான் பூனையுடைய பல்லு. ஆனா ரெண்டு பேருடைய அபிப்பிராயம் எப்படி இருக்குங்களா, ஒண்ணு நல்லதுங்குது, ஒண்ணு தீது. நந்தது தீதனு வெண்ணும் நடுக்கம் நயப்புறமாகாதே. இந்த நடுக்கமெல்லாம் நமக்கு, இந்த அச்சமெல்லாம் நமக்கு, சந்தேகமெல்லாம் ஏற்படாது. நடந்தன ஆகாது நாமெல்லாம் அடி யாருனே சில நன்னுதுமாக. அடியார்கள் போறாங்க, நம்மளே ஊரோட சேர்ந்து போவோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வராது. இப்ப காசிக்கு நாங்க நடந்தா நம்ம பேர் நாங்கள் நடக்கிறோம் சாருங்கிற. நாங்க இப்படி கூட கூட இங்கெல்லாம் நடக்க முடியாதுயா, நாங்க உங்களோட 10 மைல் நடந்து வர்றோங்க அப்படின்னு. சரி வாங்க, 10 மைல் நடக்கலாம். அங்கங்க நாங்க நடந்த போது அங்கங்க 10 மைல், 5 மைல், 4 மைல். இப்ப சிவபெருமானே வந்துட்டான். எவனா வருவான், நான் நமக்கு சார் நான் உங்களோட நடக்கிறேன். சிவபெருமான் வந்துட்டா போயே வந்துட்டு எதுவுமே நடக்காதுங்கிறாங்க. சிவபெருமான் வராதனால எப்படி நடக்குது யோசிக்குது. தாத்பரியம் என்னன்னா, சிவபெருமான் நேர்ல வரல. சிவபெருமான் நேர்ல வந்தா இதுல எதுவுமே நடக்காது. நாமெல்லாம் அது யாருடைய சில நன்னுதுமாகாது என்றுமே நண்பு நிறைந்த பராமுதி எய்துவதாகாது என்று சிந்தனை கூட பராமுத பத்திய சிந்தனையா இருக்காது. தெய்வத்தை பத்திய சிந்தனைகள். ஏருடையான் என யாருடைய நாயகன் என்னோடு புகுந்ததில்லை. எனக்குள்ள புகுந்துட்டா நான் ஒண்ணும் நடக்காது. பந்த விகார குணங்கள் பறிந்து மறிந்திடுமாகாதே. பாவனையாய கருத்து நிறந்த பராமுதாகாதே. அந்தமில்லாத அகண்டம் நம்முள் அகப்படுமாகாதே. ஆதிமுதற் பரமாய பரஞ்சுடல் அண்ணுவதாகாதே. செந்தோர்வாய் மடவாடு இடரானவை சிந்திடுமாகாதே. சேலன கண்கள் அவன் திருமேனி திளைப்பனாகாதே. இந்திரஞான இடற்பிறவிற்கு ஏகுவதாகாதே. என்னுடைய நாயகன் ஆகிய ஈசன் எதிர்ப்படுமாவிடுதே. என்னுடைய நாயகன், என்னுடைய தலைவன் சிவபெருமான் எதிர்படுறேன். நேரா வந்துட்டேன். அதேதான் திருப்பி திருப்பி ஒன்னு எதிர்படுறேன், இல்ல உள்ளத்துக்குள்ள வர்றேன், எப்படி வேணா வரேன். நேரா வந்துட்டா பந்த விகார குணங்கள் பறிந்து மறிந்திடுமாகாது. அப்பா நமக்கு சேர்ந்த பந்த பாசம், பந்தம்னா பந்த பாசங்கள், விகார குணங்கள். ஒரு நாளைக்கு வேணுங்கிறோம், ஒரு நாளைக்கு வேண்டாங்கிறோம். ஒரு நாளைக்கு இவனை பிடிக்குங்கிற, மறுநாளே இவனை பிடிக்காதுங்கிற. பாருங்க, நேற்று வரைக்கும் நாங்கெல்லாம் கூட்டாளிங்கிற, இன்னைக்கு நாங்க விரோதிங்கிற. என்ன நேற்று வரைக்கும் நாங்க கூட்டணின, இன்னைக்கு என்ன சொல்றேன், நாங்க உங்களை தோக்கடிப்போங்கிற. ஏன் எப்படி? இதான் பந்த விகார குணங்கள். இதுதான் பந்த விகார குணங்கள். நம்ம எவ்வளவு விகாரமான குணங்கள் ஏற்படுது நமக்கு. நேற்று நம்ம சொன்னதை இன்னைக்கு கடைப்பிடிக்கலாமா? இல்லை இன்னைக்கு ஏன்டா நேற்று இப்படி சொல்லிட்டோமே, இன்னைக்கு சொல்லலாமான்னு நினைக்கிறானா? போயிருதே இல்லையா? பந்த விகார குணங்கள் பறிந்து மறிந்திடுமாகாது. திரும்பி அது மறைகிறது, தோன்றது, அதெல்லாம் உண்மையே கிடையாது. பாவனையாய கருத்தினர் வந்த பராமுதா. இதெல்லாம் அவன பாவனை. இதுதான் இவளை என்ன நடை உடை பாவனைங்கிற பாருங்க. நடை உடை பாவனை. இந்த பிரேஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. நடை உடை பாவனை நம்ம நடக்கிற முறை. அப்புறம் உடை நம்ம போட்டுக்கிற உடை. பாவனை நம்முடைய பாவங்கள். தெரியுதா? நம்முடைய பாவங்கள். இதெல்லாம் நடக்காதுங்கிறது. அந்தமில்லாத அகண்டமும் நம் அகப்படுமாகாது. அகண்டம் பெரிய அகண்டம். அந்தமில், இதுக்கு அந்தமே இல்லை. இந்த பிரபஞ்சம் அதுவும் ஒன்னும் ஆகாது. ஆதி முதற் பரமாய பரஞ்சுடர் அண்ணுவதாக. பரஞ்சுடர் பெரிய ஒளி. அந்த ஒளியை பத்தியே நம்ம கவலைப்பட மாட்டோம், அதுக்கிட்டே நம்ம போக மாட்டோம்.
செந்துவர் வாய்மட வாரிடர் ஆனவை சிந்திடுமாகாது. பெண்கள் அதை பத்தியே நம்ம ரொம்ப பரிசீலிக்க மாட்டோம். சேலன கண்கள் அவன் திருமேனி திளைப்பனா. நம்முடைய கண்கள் எப்படி சேல் மாதிரி மீன் மாதிரி கண்கள் நம்ம கண்கள். இந்த கண்கள் அவனுடைய கடலை கண்டு திளைக்காது. எவ்வளவு அழகா இருக்கே அந்த திருவடியை பாரியா, தொட்டு தொட்டு கும்பிடுவோம், தலையை வைப்பத, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. திளைப்பதுமாகாது. இந்திரஞான இடர்பிறவித்து இறகுவதாகாது. நம்ம பிறவி இருக்கே, இது பெரிய இந்திரஜாலம். இந்திரஞானம்னா என்ன? அங்கதான் இந்த மாயையெல்லாம் நடக்கும். இந்திரன் தீரமா ஞானங்கள், அந்த இந்திர ஞானத்துலதான் நிறைய மாயைகள்லாம் நடக்கும். இடர் பிறவி துயர், நம்ம பிறவி, அதனால வர்ற இளவி இடர், இதெல்லாம் எதை பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம். என்னுடைய நாயகன் ஆகிய ஈசன் எதிர்ப்படுமாகிடுது. எதிர்பட்டாச்சுன்னா எந்த துயரம் நமக்கு இந்திர ஞான துயர்னு தெரியாது, எந்த துயரம் நம்ம கவலைப்பட மாட்டோம். என்னணியார்மலை ஆகமலைந்துடன் இன்புறுமாகாதே, எல்லையில் மாக்கருணை கலவின்றி தாடுதுமாகாதே. நன்மணிநாதம் முழங்கிய நூலுற நண்ணுவதாகாதே, நாதன் அணித்தல் நீட்டில் நீத்தல் நண்ணுவதாகாதே. மன்னியான்பரை வெண்பலி முந்திர வைகுவதாகாதே, மாமரையும் அறியாமலர்பாதம் வணங்குவதுமாகாதே. எண்ணியற்றங்கள் நீர்மலர்ந்தலை எய்துவதாகாதே. என்னை விடை பெருமான் அருள் ஈசன் எழுந்தருளப்பெரு. என்னை உடைய பெருமான் ஈசன் அவன் எழுந்தருளித்தா கடைசி வரியெல்லாம் அதை எழுந்தருளத்தில் என்ன நடக்கும்? என்ன நீயார் மலை ஆக மலைந்துள்ள என்பதுமாகாது. சிவருமானோடு என்னுடைய மார்பை வச்சு நான் சந்தோஷப்பட மாட்டேன், அதெல்லாம் நடக்காது. எல்லையில் கருணைக்கடல் கருணைக்கடல், அந்த கருணைக்கடல்ல போய் நம்ம ஆட மாட்டோம், அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டோம். நன்மணிநாதம் முழங்கிய நூலர நண்ணுவதாக. எங்க மணி அடிக்கிறோம், டே மணியடா சிவா மணி அடி சங்குது இல்ல. இப்ப நம்ம படப்புக்கார வீட்டுல பாருங்க, மணி அடிங்க சங்குங்கு சங்குது சொல்றோமா இல்லையா? இது ஒண்ணு நடக்காது. நாதம் தான் ரொம்ப முக்கியம், மணிதான் முக்கியம். ஆனா சிவருமானே வந்துட்டா நாதம் மணி எல்லாம் என்ன ஆகும்? எல்லாம் எங்கிட்டோ போயிடும். இங்க ஆஜ்மீர்னு ஒரு ஊர் இருக்கு இந்தியாவில். அங்க முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய தர்கா இருக்கு, பெரிய பள்ளிவாசல் இருக்கு. அது ரொம்ப புகழ்பெற்ற தர்கா. அங்க ஒரு பக்தன் வருவேன், தினம் என்ன செய்வேன், இந்த அவங்கள்ட்ட சில வாத்தியங்கள் உண்டு, அந்த வாத்தியங்கள் எல்லாம் கொண்டாந்து அங்க வாசிப்பேன். எங்கே? தர்காவில். தர்காவில் ஆடல் பாடலாம் கிடையாது, நம்மள மாதிரி இல்லை தர்கா. அது சும்மா அமைதியாத்தான் சாமி கும்பிடுவா, இல்லை மண்டி ஒட்டிச்சு அமைதியாக கும்பிடு. அது மௌனமாக கும்பிட்ற இடம். புத்த மதம் முஸ்லீம் மதமெல்லாம். நம்ம தான் ஆடல் பாடல் நாதசுரம் மணி கச்சேரி எல்லாம் நம்ம அப்படி ஆர்ப்பாட்டமாக தான் கும்பிடுவோம். நம்ம கும்பிடுறது அவங்களுக்கு நமக்கு இதான் வித்தியாசம். அந்த தர்காவில் ஒரு பக்தன் வந்தேன், முஸ்லீம் பக்தன் தான். அவன் நல்ல நாதசுரம் நல்ல வாத்தியங்கள்லாம் கொண்டு வந்து சாமியை பாடிக்கிட்டு வாசிச்சுக்கிட்டு சாமியை கும்பிடுங்க பள்ளிவாசல்ல. இது அவங்க கலாச்சாரத்துக்கு விரோதம். ஆஜ்மீர்ல எல்லாம் நடந்தது நான் சொல்றது கலாச்சாரத்துக்கு விரோதம், பண்பாட்டுக்கு விரோதம். ஆனா அந்த நாதம் ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருக்கும். அதனால என்ன சொன்னேன், இப்படி எல்லாரும் பார்த்துட்டு பார்த்து போயிட்டேன். இத வேண்டான்னு சொல்லல ஒருத்தனும். ஏன் வேண்டான்னு சொல்லல? அது பிடிக்குது, அவங்க ஈர்க்குது. இதுவும் நல்லாத்தான் இருக்குங்கிற ஒருத்தன் அங்கிட்டு போய் என்னடா இங்க ஆம்பாடு நாதத்தை கொண்டாந்து வச்சுட்டு இங்க வாசிச்சுக்கிட்டு ஆம்பாட்டுக்கு நம்மளுக்கு இதுதான் விரோதம் இல்லை அப்படின்னு ஒருத்தன் போய் அவன் வேலையை பார்த்து போய் ஆம்பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்கட்டு போய். ஏன் அது யாரும் எதுக்கல? ஏன் எதுக்கல யோசிச்சு பாருங்க. பிடிக்குது, தெரியுதா? இது வரைக்கும் அவங்க இந்த மாதிரி நாதத்தை கேட்டதில்ல. அவன் பாடு வச்சுப்பேன். அப்புறம் அவன் என்ன பண்ண, தூக்கி படிச்சு குத்தனம் வந்தேன். ஒரு நாள் என்ன செஞ்சேன், அங்கேயே ஒரு மூலையில வச்சு அது துணியை போட்டு முடிப்பிட்டேன். அதையும் சும்மா இவங்களுக்கு ரொம்ப விரோதம். அந்த வாத்தியங்கள் அங்கே இருக்கிற அதை விட விரோதம். ஆனா அதையும் அனுமதிச்சாங்க. அவன் பாட்டுக்கு வச்சுக்கிட்டு அந்த ஓரத்தில் வச்சுட்டு, இப்போ நம்ம இந்த காவல் பண்ணாங்க எங்கே போனா நம்ம பொட்டியை கொண்டு அந்த மூலையில் வைப்போம், நம்ம ஒரு துண்டு வச்சிருப்போம், துணி வச்சிருப்போம், அதுக்கே மேலே மூடிடுவோம். இது நம்ம இடம்னு அர்த்தம். அந்த ஊரை விட்டு முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் நமக்கு பட்டா போட்டாச்சு 10 நாள். இது என்ன ஏன் இடத்துல வந்து நீ வந்து உட்கார்றாம சரிதா, ஒரு துணியை உரிச்சு விட்டு அப்படியே அவன் செஞ்சா அவன் பட்டா போட்டேன், விரிச்சு வச்சுக்கிட்டேன், அதை முடி வச்சுக்க. யாரும் கண்டுக்கல. யாரும் எதுக்கு? கொள்கைக்கே விரோதங்க, அங்க கலாச்சாரத்துக்கே பண்பாட்டுக்கே விரோதம். யாரும் அதை கண்டுக்கல.
அப்போ ஒரு தபால் வருது, செய்தி வருது. என்ன செய்தி? பாக்தாத்ல இருந்து, பாக்தாத் தான் எங்களுக்கு முக்கியமான நகரம். அப்ப பாக்தாத்ல இருந்து அந்த பெரிய ஒரு தலைவர் இருக்காரு அவங்களுக்கு, தெரியுதா? ஒரு மௌல்வி. பாக்தாத்ல இருக்கிறதே பெரிய மௌல்வி. அவர் வர்றாரு அப்படின்னு செய்தி வந்துச்சு. உடனே நீங்க பாக்தாத்ல இருந்து மௌல்வி வர்றாரா, பெரியவரு? அப்ப இதெல்லாம் இங்க இருக்கப்படாதுடா, இதெல்லாம் இங்க இருக்கப்படாதுடா, நீ வாசிக்கப்படாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவன் சொன்ன, நான் இப்படி நாளா வாசிச்சா நீங்க ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு. சரி, நீ வாசிச்சதை பத்தி ஒண்ணும் இல்லப்பா, அது நல்லா தான் இருந்துச்சு, நமக்கு விரோதமா இருந்தாலும் அங்க ஒண்ணு அனுமதிச்சோம். இப்ப அவரு வர்றாரா, அவரு வந்தா என்னடா இந்த அனாச்சாரம் எல்லாம் பண்றிய, ஆச்சாரத்துக்கு எதுப்பதான் அனாச்சாரம், என்னடா அனாச்சாரம் பண்றிய அப்படிம்பாரு. அதனால நீ இதெல்லாம் தூக்கிட்டு போடு அப்படின்னு. இதெல்லாம் தூக்கிட்டு போடுறான். அவங்க என்ன, நான் நிறைய வச்சிருக்கேங்க, ரொம்ப நாளா இங்க இந்த இடத்துல வச்சுட்டேன், அதனால நீங்க சொல்ற காரணம் நான் வாசிக்காம இருக்கேன், இந்த வாத்தியம் எல்லாம் இங்கேயே இருக்கட்டும், நான் மூடி வச்சுப்படுறேன் அப்படின்னு. அதுல ஒருத்தங்க, சரி அவர் என்ன இதெல்லாம பார்க்கப்படாது, ஓரமா இந்த ஓரமா வச்சு மூடி வச்சிருப்பாப்பா அப்படின்னு துணியை போட்டு மூடிவிட்டேன். அவரு அங்கே இருந்தோம், அவர் கூட்டியாராங்க, கூட்டிட்டு வந்தா உள்ள வந்தாரு. உள்ள வந்தோடனே தொழுகை பண்ணப்போ, தொழுகை பண்றாருங்க, அந்த வாத்தியா அதுவா வாசிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த வாத்தியா அதுவா வாசிக்குதுங்க. அவர் பாக்குறாரு, இது என்னடா அது அப்படிங்கிறாரு. அவங்க பக்தி, அவங்க கொண்டாந்து தினம் வாசிப்பேன், நாங்க நீங்க வரியா தான் வாசிக்கப்படா, எடுத்து போடானே, இதை வச்சு மூடி வச்சிருக்கேன்னு நாங்களும் சரிதான்னு சொன்னோம், அது இப்ப அதுவா வாசிக்குது அப்படின்னாரு. அப்படின்னாங்க. அந்த பக்தாத்துல இருந்து அந்த பெரிய பெரிய மௌடி சொன்னாராம், அது வாசிச்சுட்டு போகுது, வாசிக்கப்படான்னு சொல்லணும், அது அப்புறப்படுத்தணும்னு சொல்லணும்ல, சொல்லல, வாசிச்சுட்டு போ, அது வாசிக்கிட்டு நல்லா தான் இருக்கு, வாசிக்கிட்டு அங்க மட்டும் வாசிக்குதுங்க, அதுவா வாசிக்குதுங்க. இன்னைக்கு அங்க வாசிக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, என்னுடைய நாயகன் எழுந்தருளப் பெரிதே, என்னுடைய நாயகன் எழுந்தருளப் பெரிதே. இப்ப அவன் வணங்குற அந்த தெய்வமே நேரடியா வந்துட்டா இந்த வாசிப்பானா, இதுக்கு இடம் கொடுப்பானா? யோசிச்சு பாருங்க, கொடுக்க மாட்டான்ல. அதான் நமக்கும் சொன்னேன், நமக்கு ஆடலோடம் பாடல் என்ன ஆகும், அவ்வளவு போயிருங்கிறான்ல. சிவபெருமான் வந்தா இது பூரா மாறி போயிருங்க. நம்ம இவ்வளவும் செய்கிறோம், சிவனுக்காக தான் செய்கிறோம், ஆனா இவ்வளவும் மாறி போயிடும். நாதன் அணித்திரு நீட்டியனை நித்தல் நண்ணுவதாகாது. நாதம் மட்டும் நிக்கிறது இல்ல, திருநீர் பூசுறதே நின்னுவோங்கிறாரு. நாதன் அணி, சிவபெருமானே அணிகிற திருநீர், திரு நீட்டினை நித்தலும் நண்ணுவதாகாதே. காலையில் எந்திரிச்சோன்னு ஊதி பூசுறா, நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கலாம், இந்த மடல்ல இருக்க வீசி நல்லா நல்லா குடைச்சு பூசுறா, பெருசா பூசுறா அப்படிங்கிற பிள்ளைகளுக்கு நம்ம அப்படிதான் சொல்லி கொடுக்குறோம். நித்தலும் நண்ணுவதாகாதே, இந்த பூசுறது கூட நின்னுவோம். உங்களுக்கு புரியுதா இதெல்லாம் என்னன்னு, இந்த கருத்து என்னன்னு புரியுதா? சிவபெருமான் வந்துட்டா அதான் நின்னுவோங்க, இதான் ஒரே கருத்து, ஒரே கருத்து. சிவபெருமான் நேர்ல வந்துட்டா, மனசுல வந்துட்டா இது பூரா நின்னுவோங்கிறாரு. மன்னிய அன்பர் என்பனி முந்துன வயுதுவதாகாது. அன்பர்கள் எல்லாம் எம்பனிதான் முன்னால அப்படின்னு அவன் முந்திக்கிட்டு பண்றான்ல, அதெல்லாம் நடக்குமா? நடக்காது. மாமறையும் அறியாமலற்பாதம் வணங்குதுமாகாது. அந்த திருப்பாதம், திருமுறைகள் கூட காண முடியாத பாதம் சிவபெருமானுடைய பாதம், அத வணங்குதுமாக. அதை போய் எவனா வணங்க போவானா? நம்ம அதெல்லாம் நம்ம உருவமா வச்சிருக்க பாருங்க, சிலையா வச்சிருக்க பாருங்க, அதை போய் எவனா வணங்குவானா? ஏன்னா அவன் தான் நேரம் வந்துட்டானே. இன்னியன் செங்கழு நீர்மலர் எந்தலை எய்துவதாகாது. செங்கழு நீர்னா இந்த இடத்துல செந்தாமரை மலர், செந்தாமரை மலரை தூக்கி நான் தலையில வச்சுக்கணும், எந்தலை எய்துவதாகாது. தாமரை மலரை கண்டா, சாமிக்கு போட்ட மலரை, தாமரை மலரை எடுத்து கொடுத்தா அதை வாங்குறவன் தலையில வச்சுக்குவேன். இப்போ வச்சுக்கோனா, சிவபெருமான் நேர்ல வந்துட்டா வச்சுக்க மாட்டாங்க. கடவுள் நேர்ல வந்துட்டா, நான் தான் சொல்றேன்ல, இங்க படைப்பு படைக்கிறிய, படைப்பு யாருக்கு பட, அவனே எந்திரிச்சு வந்துச்சா அப்புறம் படைப்பு நடக்குவா? நம்ம அவனுக்கு தான் இம்பிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு போயிருங்க, கடவுள் வரமாட்டாரு, கடவுள்
வரமாட்டாரு, நம்ம உள்ளத்துக்குள்ள போக மாட்டாரு. நீங்க என்னதான் பண்ணுங்க, புடிச்சு உள்ள தள்ளுங்க, அவர் சாமானியத்துல போக மாட்டாரு. எல்லாம் பலாம் சாப்பிடுவாங்கன்னா சாமியை விட்டு திருவாரத்தை விட்டு எல்லாம் போயிடுவேன். எக்காட்ட திருவாரூர் அப்புறம் பலாரம் தீர்வு இல்லை. சாமி இங்கதான் இருப்பாரு. அப்புறம் முடுக்கம்பா சாமி இங்கதான் இருப்பாரு. நான் சாப்பிட்டு வந்துடுவோம், அப்புறம் மாத்துக்கோ சாமி அப்படின்னு. என்ன சாமி வரங்காட்டியுமே சாப்பாடு வந்தாலே இப்படி சொல்றாரு. சாமி வந்தா இது என்ன இப்ப நடக்கிறதெல்லாம் பொய்மைன்னு அர்த்தம். நடக்கிறது கூட பொய்மை. ஏதோ ஒரு ஆச்சாரம், ஏதோ ஒரு வழக்கம், ஒரு வழிபாடு, அதான் சடங்கு சம்பிரதாயம். இதான் நடக்குதே ஒழிய உண்மையிலேயே பகவான் நம்ம முன்னால் எதிர்ப்படுறதும் இல்லை, பகவான் நம்ம உள்ளத்துக்குள்ள எழுந்துறதும் இல்லை. பகவான் எனக்கு தெரிய ஒருத்தனுக்கு தாங்க எழுந்துறாரு. யாரு? பூசலார் நாயனார். நமக்கு தெரிய சிவர் நம்ம புராணத்துல திருவிளையாடல் பண்ற பெரிய புராணத்துல அவரை பத்தி தானே எழுதியிருக்கு. அவர் மனசுக்குள்ளான போனாருன்னு நம்ம, அவர் ஒருத்தரான அந்த கதை அவர் மனசுக்குள்ள எழுந்துடுறாருல. அதனால எழுந்தருள பெருளை இம்புட்டு ஒன்றும் நடக்காது. நன்மணிநாதம் முழங்கியன் உள்ள நண்ணுவதாகாதே, நாதனி திருநீட்டி நித்திர நண்ணுவதாகாதே, மன்னிய அன்பர் என்மொழி முந்தர வைகுவதாகாதே, மாமரையும் அறியா மலர்பாதம் வணங்குதுமாக. பாதத்தையே வணங்க மாட்டோம். யாரு? சிவருமானுடைய பாதத்தை இல்ல, சிவனுடைய படிமத்தினுடைய பாதத்தை, சிவனுடைய விக்கிரகத்தினுடைய பாதத்தை. புரியுதா? இதெல்லாம் விக்கிரகத்தை வழிபட மாட்டோம் கருத்தை ஒழிய சிவனை வழிபட மாட்டோம் இல்ல. சிவன் வந்தாச்சுன்னா இந்த விக்கிரக வழிபாடெல்லாம் அடிபட்டு போகுங்கிறாரு. இன்னியல் செங்கல் நீர்மலர் எந்தலை எய்துவதாக, தலையிலுக்கு பூவெல்லாம் வச்சுக்க மாட்டோம். என்னையுடை பெருமான் அருள் ஈசன் எழுந்தருள பிள்ளை. ஈசன் வந்தாச்சுன்னா மண்ணில் மாயை மதித்து வகுத்த மயக்கருமாகாதே, வானவரும் அறியாமல் அற்பாதம் வணங்குதுமாகாதே, கண்ணினி காலம் அனைத்திலும் இந்த கலக்கலும் ஆகாதே, காதல் செய்யும் அடியார் மனம் என்று கடித்திடுமாகாதே, பெண்ணலி ஆன நாமன வந்த பிணக்கருமாகாதே, பேரறியாத அநேக பவங்கள் பிழைத்தன ஆகாதே, எண்ணிலியாகிய சித்திகள் வந்தனை எய்துவதாகாதே, என்னுடைய பெருமான் அருள் ஈசன் எழுந்தருளப்பில். என்னை உடை பெருமான் ஆறு ஈசன் எழுந்தருளப்பில். அவன் என்னை உடையவன், அவனே வந்துட்டான்னு வச்சுங்க. அப்ப மண்ணில் மாயை மதித்து வகுத்த மயக்கருமாக, இந்த மயக்கம் எப்போ வரும்? மாயையினால ஏற்படுகிற மயக்கங்கள் எல்லாம் எதுவும் வராது. வானவரும் அறியாமல் பாதம் வணங்குதுமாக. அதை திருப்பி தெரிஞ்சுறாரு. அந்த திருப்பாதம், வானவரும் அறியாத திருப்பாதம், அதை நம்ம வணங்க மாட்டோம். கண்ணிலி காலம் அனைத்திலும் வந்த கலக்கருமாகாது. எவ்வளவோ காலங்களாக கண்ணுக்கு தெரியாத காலங்கள், அந்த கலக்கமும் நமக்கு தெரியாது. காதல் செய்யும் அடி யார் மனம் என்று கழித்திடுமாகாது. அவனை வணங்குற அந்த அவங்களோட அன்பு செலுத்துற அவங்களுடைய இது கூட செயல் கூட கழித்திடுமாகாது. அது கூட கழிப்பு நமக்கு தராது அந்த செயல் கூட. பெண் அலி ஆனன நாமன வந்த பிணக்கருமாக, பெண் அலி ஆண் அப்படின்னு பிணக்கம் இருக்குல்ல, அந்த பிணக்கம் வராது. பேரறியாத அநேக பவங்கள் பிழைத்தன ஆகாது. எத்தனையோ பவங்கள், பிறப்புகள், எந்தெந்த பிறப்பு நம்ம பிறந்தா பேரே சொல்ல முடியாது. பேர் சொல்ல முடியாத பிறப்புகள் நம்ம பிறந்திருக்கோம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளிக்கின்றனர். அதுல அந்த பவங்கள் பிழைத்தனாக. அதுல நம்ம என்ன பட செஞ்சோம் தெரியாது. எண்ணினியாகிய சித்திகள் வந்தனை எய்துவதாக. எவ்வளோ சித்திகள், எண்ணற்ற சித்திகள், அஷ்டமா சித்தி நம்ம சொல்றோம். எவ்வளவு அதெல்லாம் எய்துறது இல்லை. இதனால நமக்கு ஒன்றும் ஆகாது. என்னை விடை பெருமான் அருள் ஈசன் எழுந்தருளப் பெரிதே, பொன்னியலும் திரு மேனி வெந்நீர் பொழிந்திடுமாகாதே, பூமழை மாதவர் கைகள் குவிந்து பொழிந்திடுமாகாதே, மென்னியல் நுண்ணடை யார்கள் கருத்து வெளிப்படுமாகாதே, வீணை முரண்டெழு ஓசையில் இன்பம் மிகுந்திடுமாகாதே, தன்னடியாரடி எந்தலை மீது தலைப்பனாகாதே, தானடியோம் உடனே உய வந்து தலைப்படுமாகாதே, எண்ணியவெங்கும் நிறைந்ததாக இயம்பிடுமாகாதே, என்னை முன்னாளுடைய ஈசன் அத்தன் எழுந்தருளப்பெரு. அவனே என்னுடைய அத்த தலைவன், அவன் எனக்கு முன்னால் எழுந்துடலாம். அதே மாதிரி கருத்து பொன்னியலும் திருமேனி வெந்நீர் பொறிந்திடுமாகாது. வெந்நீர் அவனும் பொன்மேனியில திருநீர் அணிஞ்சுங்க. நாம அதெல்லாம் திறம் அணிவோமா? அது அணியறதும் குறைஞ்சு போயிடும். பூமழை மாதவர் கைகள் குவிந்து பொறிந்திடுமா. பூமழை மாதவர் தவசிகள், பெரிய மாதவர்கள், அவங்கெல்லாம் பூமழையை பொழிவார்கள். அந்த பூமழை பொழிகிறதும், பூ எடுத்து சாமிக்கு மழையா பொழிகிறாங்கல்ல, அதுவும் நின்று போயிடும்.
மின்னிய நுண்ணிடையார்கள் கருத்து வெளிப்படுமாகாதே. பெண்கள் அவங்களுடைய வஞ்சக எண்ணங்கள் அதுவும் வெளிப்படாது. வீணை முரண்டெழும் ஓசையில் இன்பம் மிகுத்திடுமாகாது. வீணை இதெல்லாம் போய் சொன்னால அந்த பாக்தாத்திலிருந்து வர வீணை அதுவாக வச்சுன்னு அந்த முரண்டுனா நாதத்தை எழுப்பி அதனால வர சத்தம் அதுவும் நடக்காது. தன்னடியார் அடி என் தலை மீது இழைப்பனாக அடியாருடைய கருத்துக்கள் அவங்களுடைய காலடிகள் பாதங்கள் அதெல்லாம் என் தலையில நம்ம அடியார் பாதத்துல தலை வைக்கிறோம்ல அதெல்லாம் நடக்காது. தானடியோம் உடனே உயர்ந்து தலைப்படுமா நான் தான் அடியே அப்படிங்கிற கருத்தெல்லாம் போயிடும். இன்னியம் எங்கும் நிறைந்ததாக இயம்பிடுமாக. இயம்னா வாத்தியங்கள் முடங்குற வேலை கிடையாது. திரும்பி அதே கருத்து தான், வாத்தியங்கள் முடங்காது. என்னை முன் ஆளுடைய ஈசன் அத்தன் எழுந்தருளத்திலே சொல்லியலாதல் தூமணி ஓசை சுயதரமாகாதே. சுண்ணன என்னுட மன்னிய ஜோதி தொடர்ந்தெழுமாகாதே. பல்வியல் பாய பரப்பர வந்த பராபரமாகாதே. பண்டறியாத பரானுபவங்கள் பறந்தெழுமாகாதே. வெள்ளியல் நன்னுதல் மயர் இன்று விளைந்தெழுமாகாதே. விண்ண வரும் அறியாத வெளிப்பொருள் இப்பொருளாகாதே. எல்லையிலாதன எண்குணமானவை எய்திலுமாகாதே. இந்து சிகாமணி எங்களை ஆள எழுந்தருளப்பொருள். இந்து சிகாமணினா இந்துனா சந்திரன், சந்திரன் சிகாமணினா சிகையில அணிஞ்ச மணி. இந்திரன் சந்திரனைத்தான் தலையில் அணிஞ்சிருக்கா சிவருமான். அதனால அவன் சந்திரசேகரன் பேரு. நம்ம காஞ்சி ஆச்சாரியாருக்கு சந்திரசேகரன் தான் தெய்வம். இதுதான் அதைத்தான் வழிபடு தெய்வமாக ஒரு வைத்திருப்பார். இந்து சிகாமணி எங்களை ஆளை எழுந்தருளப்பொருள். இப்ப இந்து சிகாமணின்னு தெய்வத்தை வச்சு நம்ம வழிபடுறோம். அவனே நேரில் வந்துட்டான். இப்பதான் கருத்து இந்த பாட்டு பூரா அவனே வந்துச்சா. சொல்லியலாத தூமணி ஓசி சுவைதருமாக ரொம்ப சுவையா மணி அடிச்சா என்ன அழகா இருக்கு. கோவில் மணி என்ன அழகா இருக்கு, என்ன சுவையா இருக்கு. அது ரசிப்போம். கோவில் மணிய டான் பிள்ளையில அடிக்கும். டான் டான் டான்னு அடிக்கும். அது ரொம்ப உயரத்துலேருந்து அடிக்கும். அது 10 மைல் கேட்கும். அது அந்த சத்தம் கேட்கும். அது சுவையா இருக்கும். கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மணி. அது அப்புறம் கேட்போமா சிவருமா வந்து கேட்க மணியா டே மணியை நிறுத்துல ஆட்டு போயிடுவேன். மணி அடிச்சவனே ஓடி போயிடுவேன். துண்ணன என்னோட மன்னிய ஜோதி தொடர்ந்தெழுமாகாது. துண்ணனா திடீர்னு ஜோதி ஜோதியை நம்ம வணங்குவோம். அந்த ஜோதி அப்புறம் வணங்குவோமா? வணங்க மாட்டோம். பள்ளியல் பாயல பாப்பரவந்த பராபரமாகாதே. பல இயல்புகள்ல வரக்கூடிய பராபரம் தெய்வம், அதையும் நம்ம கவனிக்க மாட்டோம். பண்டறியாத பரானுபவங்கள் பரம் அனுபவம்னா தெய்வீக அனுபவங்கள். எவ்வளவோ காலமா நம்ம அனுபவிக்கிற அந்த தெய்வீக அனுபவங்கள் எல்லாம் நமக்கு தெரியாது. வில்லிய நன்னுதலால் மயர் என்று விளைந்திலுமாகாது. பெண்களை பற்றிய சிந்தனை நமக்கு மறந்து போயிடும். விண்ணவரும் அறியாத விழுப்பொருள் இப்பொருள் ஆகாது. விண்ணவர்கள் தேவர்கள் கூட காண முடியாத பொருள் சிவருமான். அது எதுன்னு நமக்கு இப்பொருள் ஆகாது, இதுதான் அது அப்படின்னு தெரியாது. எல்லை இல்லாதனை எண்குணமானவை எய்திலும் ஆகாது. எண்குணம் சிவருமானுக்கு 8 குணம். எண்குணத்தான்னு பேரு. வள்ளுவரே எழுதுறாரு. எண்குணத்தான்னு வள்ளுவர் சொல்றாரு. அவனுக்கு 8 குணம் சிவருமானு. என்னென்ன 8 குணம் அப்படின்னா, அவன் சுதந்திரமானவன். இப்ப நம்மளாம் அடிமை, அவன் சுதந்திரமானவன். 2வது தூய உடல் அவனுக்கு. அவனை நம்மெல்லாம் தூய்மைப்படுத்தணும். அவரு தூய உடல். 3வது தூய உணர்வு. நம்முடைய உணர்வுலாம் பாழ்பற்ற உணர்வு, அவர் தூய உணர்வு. 4வது முற்றும் உணர்ந்த சர்வேஸ்வரன், முற்றும் உணர்ந்த. 5வது பாசங்கள் அற்றவர், அவனுக்கு பாசங்கள் கிடையாது. 6வது பேரருளாளன். 7 எல்லாம் வல்லவன். நம்மெல்லாம் எல்லாம் வல்லவன்ல, இது 8 குணம் எல்லாம் வல்லவன். அப்புறம் 8 அவனுக்கு திருப்தியானவன். எதையும் திருப்தி அடைஞ்சு. நமக்கு திருப்தியே வராதுங்க. மனுஷனுக்கு திருப்திங்கிறதே கிடையாது. ஏன் என்ன 8 குணத்துக்கு நமக்கு இப்ப சொன்ன 8 குணமே கிடையாது. அதனால வள்ளுவர் சொன்னாரு, எண்குணத்தான் தாளை வணங்கா தலைன்னு சொன்னார். எண்குணத்தான் தாளை வணங்கா தலை. இந்த 8 குணங்களுடைய சிவருமானுடைய தாளை வணங்கலைன்னா இது என்னடா தலை அப்படின்னு வணங்கணும். அப்படி 8 குணம். அந்த 8 குணம் இப்ப இந்த 8 குணத்துல ஒரு குணம் கூட ரொம்ப இல்லைங்க. அதெல்லாம் சந்தேகம் கிடையாது. எல்லாம் ஆராய்ச்சியே குணப்படாது. எண்குணத்தான் எண்குணமானது எய்திலும் நம்ம அதெல்லாம் அடையாது. அப்புறம் என்ன
சங்கு திரண்டு முரண்டலும் ஓசை திளைப்பனாகாது. இதான் கடைசி பாட்டு, அதே கருத்து. ஜாதி விடாத குணங்கள் நம்மோடு செலுத்திடுமாகாது. அங்குது நன்றுது சீதனமாய் அடங்களுமாகாது. ஆசையெல்லாம் அடி யாரடியோம் எனும் அத்தனையாகாது. செங்கையலுண்கள் நடந்தையர் சிந்தை திளைப்பனாகாது. சீரடியார்கள் சிவானுபவங்கள் தெரிந்திடுமாகாது. எங்கும் நிறைந்த முதுகுரு பரஞ்சுடர் எய்துவதாகாது. ஈரறியாமறையோன் இணையாள எழுந்தருளத்தில். கடைசியா ஈரறியாமறை, மறை இருக்கே வேதம், அதுக்கு ஈறு கிடையாது. ஈருன்னா என்ன? முடிவில்லாத வேதம், முடிவில்லாத வேதம். அது மறையும். அந்த மறைக்கு உரியவன் யாரு? சிவருமான். அவன் எழுந்தருள், என்னை ஆள எழுந்தருளத்திலே என்னை ஆட்சி செய்வதற்காக அவன் எந்திரிச்சுட்டான்னா, எனக்கு முன்னால எழுந்து வந்துட்டா வருவானா? நமக்கு ஒரு நாளும் வரமாட்டேன். நாம அந்த வராம இருக்க வேண்டிய வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். சிவருமான் ஒருத்தங்கிட்டே வரமாட்டேன். தெரியுதா? நீங்க கர்ப்ப கிரகத்துக்குள்ளே என்னென்னலாம் நடக்குதுங்கிறிய. அடியார்க்கடியாராக இருந்து முப்போதும் திருமேனி தீண்டுவாராக இருந்து கர்ப்ப கிரகத்துக்குள்ளே இருந்து தொண்டு செய்கிறவர்களே, அதுக்குள்ள என்னென்ன மூக்கு பிடி வச்சிருக்காரு, அவரு என்னென்னமோ வச்சிருக்காரு. அதுக்குள்ளேயே போய் ஒருத்தன் குத்துனேன், கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போய் அந்த ஒருத்தன் குத்துனேன், அவர் கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே செத்தாரு. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் மன்னாருடைய நடந்தது. அதனால நம்ம எல்லாம் ஒரு சடங்கு தாங்க நடக்குது. தெய்வம்னு ஒரு விக்கிரகம் வச்சிருக்கோம், படிமம்னு பேர் இருக்கு. இதை வச்சு விக்கிரகத்தை வச்சு நம்ம வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். அதுல நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது, தீமையும் இருக்கு, நன்மையும் இருக்கு. நமக்கு சடங்கு இதெல்லாம் சரியா சரி இல்லையா? இப்ப விபூதி பூசுறோம், ஏன் நாமம் போட்டான்னுங்கிறேன் சொல்றானா இல்லையா? நாமம் போட விபூதிதான் பூசணும், நாமம் போட்டேன் போடு, ஏன் ரெண்டும் போட வேணும். இது நவக்கிட்டி போட்டா போடு, போராட்டி போ. ஏன் என்ன காரணம்? இதுல எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் புற சடங்குகள். புறச்சடங்குகளை விட நமக்கு என்ன முக்கியம்? அகந்தாங்க. நீ பகவானுக்கு உன்னுடைய மனத்தை கொடுத்தியா? அப்படி எத்தனை பேர் கொடுப்பேன்? உங்க மனத்துல கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு போகலாம், எல்லாம் ஓடி போயிடுவாங்க. உங்க பணத்துல கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்கனாலே ஓடி போயிடுவாங்க. உங்க மனத்துல கொஞ்சம் கொடுக்கல எவ்வளவு அடிப்பாரா? இப்ப இது ஒரு நாஸ்திக பாட்டு மாதிரி இருக்கு. இப்ப நடக்கிறது பூரா இது சிவவாக்கியர் இப்படித்தான் பாடுவாரு, தெரியுதா? சிவவாக்கியர் அந்த சித்தர் இருக்காங்களே, அவங்க பாட்டுகள் நீங்க படிச்சீங்கன்னா இந்த கருத்து அதுல இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். என்ன காரணம்னா, இதுல ஒண்ணும் இல்லடா, இதெல்லாம் அப்பறே அப்படி பாடிவிட்டாரு. அப்பறே கங்கை ஆடிலன் காவிரி ஆடிலன் கேக்குறாரு. கங்கையில போய் குடிக்கிறது, ஏடா கங்கையில குடிச்சா என்ன, காவிரியில குடிச்சாங்கடா? எங்கும் ஈசன் எனாதவர்க்கு இல்லையே, ஈசன் எல்லா இடத்துலயும் இருக்கான்னு சொல்லலையே, நீ அதை நம்பலையே. நீ ஏடா கங்கை ஆடிலன் காவிரி ஆடிலன் பொங்கு மாகடல் ஓடிலன் ஆடிலன், நீ கடல்ல போய் குடிச்சா என்ன, காவிரியில குடிச்சா என்ன, கங்கையில குடிச்சா என்னடா? எங்கும் ஈசன் இருக்கிறாங்கிறத நீ உனக்கு சொல்ல தெரியலையே, ஒத்துக்க தெரியலையே, நீ அதை ஏத்துக்கலையே, நீ அங்க போய் குடிச்சனால. அப்ப எவ்வளவு பெரிய தத்துவம் அது, அப்பறைய வர்றாருங்க. அதனால இப்ப உலகத்தில் நடக்கிற சடங்கு, இப்ப இதை படிச்ச பூரா சடங்குத. என்ன சொல்லுங்க? சங்கு திரண்டு முரண்டலும் மோசி தலைப்புனா, சங்கு ஊதுற, மணி அடிக்கிற, இதெல்லாம் என்னடா? இதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஜாதி விடாத குணங்கள் நம்மோடு சரித்திடுமாக. அவன் ஜாதியை விடுறானா? கேட்டு பாருங்க, எவனாவது ஜாதியை விடுறானா? விட முடியுமா? அவன் நமக்கு இதெல்லாம் ஒண்ணு சொல்ல, அவன் நம்ம ஜாதிக்காரன்டா அப்படிதான் போயிடுவோம், முடிஞ்சு வச்சுங்க. அவன் நம்ம ஜாதினாரு, அப்படியா? எனக்கு தெரியாமல வச்சு வாழ்க்கை வந்து போயிடுவேன். ஜாதி விடாத குணங்கள், அதெல்லாம் எத்தனையோ ஜாதி குணம். அதனாலதான் சமரச சன்மார்க்கம்னு வள்ளலார் வச்சாரு. சமரச சன்மார்க்கம். அங்குது தீது நன்றது மாய் நலங்கமாகாத, நல்லது தீவது இந்த மாயை, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆசையெல்லாம் அடி யார் அடியோமன் அத்தனையாக ஆசை. அடியார்கள், நான் அடியாருக்கு அடியார், இதெல்லாம் ஒரு ஆசை, இதெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை. செங்கையருண்கள் மடந்தையர் சிந்தை திளைப்பனாகாதே பெண்கள், அதுல ஒன்றும் விஷயம் இல்லை. சீரடியார் அடிய சிவானுபவங்கள் தெரிஞ்சிடுமா? சீரடியார்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். யார சீரடியார்னு சொல்லியிருக்கேன்? உத்தரகோசமங்கையில் உள்ளவதான் சீரடியார்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். திருவாசகத்துல ஒரு பாட்டுல வருது, உத்தரகோசமங்கையிலிருந்து வந்தவங்க தான் சீரடியார். இதுல பாவநாசத்துல படிச்சுக்கிறது, பாவம் குற்றாலத்துல படிச்சோம்.
இதை நாங்கள் 226 பாடல் பெற்ற ஸ்தலத்துக்கு போறது குற்றாலத்தில் படித்தோம். குற்றாலத்தில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் சொல்றாரு இந்த மாதிரி உத்தரகோச மங்கையில உள்ளவங்கள அடியார் சீரடியார்கள்னு அது ஒரு வரி வருது. அதை நான் சொல்றேன் பாருங்கய்யா, அடியார்கள்னு நம்ம படிச்சுட்டோம், அப்புறம் பல அடியார்கள் படிச்சுட்டோம், இப்ப சீரடியாருங்கிறது யார்டா சீரடி? அடியார்னா நம்மளாம், பல அடியார்னா ரொம்ப காலமா அடியார்களா இருக்கவங்க. சீரடியார்னா உத்தரகோச மங்கையில உள்ளவதான் சீரடியார்னு சொல்றாரு அவரு. உத்தரகோச மங்கையில் இருக்கவதான் ஏன் சீரடியாருங்கிறாரு? இப்ப நான் பக்கத்துல இருக்க சார், நான் உத்தரகோச மங்கையில் தான் வந்திருக்கேங்கிறார் அவரு. இது நடந்ததுங்க. நாங்க 25 பேர். ஆமாங்க, நான் உத்தரகோச மங்கையில் தான் வந்திருக்கேன். எப்படியா வந்தீங்க? அவர் ஒருத்தர் நாங்க படிக்கிறோம் சேர்ந்து படிச்சுட்டு இருக்காரு. நீங்க எப்படியா வந்தீங்கன்னு அவர் சொன்னாரு. இல்ல நீங்க இன்னைக்கு வரியெல்லாம் எழுதி போட்டுருந்துச்சு, நான் நேத்தே இங்க வந்துட்டேன், நீங்க வரியெல்லாம் எழுதி போட்டுச்சு திருவாசம் பிடிக்கணும்னு, நான் அதுக்காக உட்காந்து திருவாசத்துல ரொம்ப ஈடுபாடு, அதுக்காக நான் நேற்று வந்து இங்க இருக்கேங்க, நான் வந்து உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னேன், அட எவ்வளவு உண்மையா போச்சுயா, உத்தரகோசம் அங்க அடியார் நமக்கு வந்துட்டாரு, சீரடியார் வந்துட்டாருயா அப்படின்னு. அதுதான் சீரடியார்கள் சிவானுபவங்கள் தெரிந்துடுமாகாது. அவங்களுடைய அனுபவங்கள் தான் சிவானுபவங்கள். சீரடியார்கள் அடியார்கள் அவங்க அனுபவம் சிவானுபவம். இப்ப நம்ம அனுபவம்லாம் ஒரு சாதாரண அனுபவம், அவருடைய அனுபவம் சிவானுபவம் தெரிந்துடுமா. அதெல்லாம் நம்ம கவனிக்க மாட்டோம். தெரியுதா? யார் சிவருமா வந்துட்டா, எங்கும் நிறைந்த முது பரஞ்சுடர் எய்துவதாக, எல்லாம் எங்க பார்த்தாலும் பரஞ்சுடர் ஒளி அமுது. அதை பத்தி நம்ம சிந்திக்க மாட்டோம். எப்ப ஈரறியா மறையோ நினை ஆளை எழுந்தருடத்துல சிவனா வந்தாச்சுன்னா எவ்வளவு இல்லாம போயிருந்து ஒரு புதிய அதுக்காக எல்லாம் பொய்ன்னு இல்ல, இதெல்லாம் வேண்டான்னு கருத்து இல்ல. இதெல்லாம் என்ன இந்த சடங்கு சாஸ்திரம் இதெல்லாம் சம்பிரதாயம் இதுகள்ல ரொம்ப கவனம் வைக்காம சிவருமானுடைய அந்த 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 நேரம் எழுந்தருளும்படியாக நீ உடைய பக்தி அப்படி போக்கஸ் பண்ணுங்கிறார்.